We want to start the service in the name of the Father, the Son, and the Holy Spirit. சித்தம் எங்கள் மத்தியிலே செய்யப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். Lord, as we meditate your word tonight, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை இந்த மாலை வேளையில் நாங்கள் தியானிக்கும் பொழுது, Holy Spirit of God, I pray, be our teacher. பரிசுத்த ஆவியானவரே நீர்தாமே எங்களுடைய போதகராய் இருக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். Lord, I pray that you take us to the depths of your word tonight. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் ஆழத்தினிடத்திற்கு நீர் எங்களை அழைத்துச் செல்லும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். That we understand what you have written in your word. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையில் நீ எதை எழுதி வைத்திருக்கிறீரோ அதை புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்தருளும். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. In the book of Isaiah chapter 9, ஏசாயாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரத்திலே it says, just in the days of Midian. மீதியானவருடைய நாட்களில் நடந்தது போல. And this is how I came to the story of Gideon in the last 3 weeks. அங்கே அப்படி எழுதப்பட்டிருக்கிறபடினாலே அதனால் தான் இந்த நாட்களிலே இந்த நியாயாதிபதியின் புத்தகத்துக்கு நான் வந்தேன். Most probably I'll be closing this series in the coming Sunday. சாதாரணமாக வருகிறதான ஞாயிற்றுக்கிழமை இந்த பிரசங்க வரிசையை நான் முடிப்பேன் என்று நினைக்கிறேன். But I want to preach from the first 22 verses in chapter 7 right now. ஆனால் நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரத்திலே காணப்படுகிற முதல் 22 வசனங்களை இந்த நாளிலே உங்களுக்கு பிரசங்கிக்க விரும்புகிறேன். Whenever the people of God went away from God, எப்பொழுதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் தேவனை விட்டு தூரச் சென்றார்களோ, their lives were full of defeat and shame. அவருடைய வாழ்க்கையானது முற்றிலும் தோல்வியிலும் வெட்கத்திலும் முடிவடைந்தது. You and I have to learn a lesson in our lives. நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். Anyway, every way that is without God. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் இல்லாத எந்த வழியுமே, however rich may be, however educated you may be, நாம் எவ்வளவு பணக்காரராய் இருந்தாலும் எவ்வளவு படித்தவர்களாய் இருந்தாலும், whatever your background in your lives, உங்களுடைய பின்னணியும் எதுவாக இருந்தாலும், without God there is no joy in our lives. தேவன் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் கிடையாது. For real joy in our lives we need the presence of God in our personal lives. நம்முடைய வாழ்க்கையின் உண்மையான சந்தோஷத்திற்கு தேவனுடைய பிரசன்னம் நமக்கு தேவை. You must know that Christianity is not a religion, it is a relationship. கிறிஸ்தவம் என்று சொல்லும் பொழுது அது ஒரு மதம் அல்ல, அது ஒரு உறவு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். It is a relationship and a reality. அது ஒரு உறவும் அது ஒரு உண்மையுமாய் காணப்படுகிறது. We have a relationship with a personal God in our lives. நம்முடைய தேவனிடத்தில் நமக்கென்று ஒரு தனிப்பட்ட உறவு இருக்கிறது. And because he is alive, you can speak to him and he can answer you. அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறபடினாலே நீங்கள் அவரோடு கூட பேச முடியும், அவர் உங்களுக்கு பதில் சொல்ல முடியும். When you look into the history of Israel from the times of Abraham, ஆபிரகாமுடைய நாட்களிலிருந்து இஸ்ரவேலுடைய வரலாற்றை பார்ப்பீர்கள் என்று சொன்னால், every time when the people of God went away from God, எப்பொழுதெல்லாம் தேவஜனங்கள் தேவனை விட்டு தூரச் சென்றார்களோ, they came into severe problems. அவருடைய வாழ்க்கையிலே மிக மிக கடினமான சூழ்நிலையின் மத்தியிலே கடந்து வந்தார்கள். One of the greatest surprises for me is this in my life. என்னுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், there were so many enemies for the people of Israel. இஸ்ரவேல் ஜனங்களை சுற்றிலும் ஏராளமான எதிராளிகள் அவர்களுக்கு இருந்தார்கள். There were the Amalekites, the Canaanites, அமலேக்கியர்கள், கானானியர்கள், Perizzites, Jebusites, பெரிசியர்கள், எபூசியர்கள். There were so many people, Midianites for example, உதாரணமாக மீதியானியர்கள், Moabites, மோவாபியர்கள். But today when you look into the countries of the world, ஆனால் இன்றைக்கு உலகத்தின் தேசங்களிலே நீங்கள் உற்று நோக்கும் பொழுது, you cannot find even one single enemy today. இன்றைக்கு இவர்களில் ஒரு எதிராளியை கூட இந்த உலகத்தின் எந்த தேசங்களிலுமே நீங்க பார்க்க முடியாது. Once I made a test in a church where there were a lot of Jews present in that congregation. ஒருமுறை ஒரு சபையிலே இப்படியாக ஒரு பரீட்சை வைத்து பார்த்தேன். அங்கே ஏராளமான யூதர்கள் காணப்பட்டார்கள். I said I would like to greet all the Perizzites and the Moabites and the Amalekites here. Will you please stand up if you're there? I said. அங்கே இருந்ததான அந்த கூட்டத்தை பார்த்து நான் சொன்னேன், இங்க இருக்கிறதான எபூசியர்கள் அல்லது அமலேக்கியர்கள் அல்லது மோவாபியர்கள் யாராவது வந்திருப்பீர்கள் என்று சொன்னால் எழும்பி நில்லுங்கள், நாங்கள் உங்களை வரவேற்க விரும்புகிறோம் என்று சொன்னார். Not one single person stood up. அங்கே ஒருவர் கூட எழும்பி நிற்கவில்லை. Do you know why Israel has survived all through the ages in spite of all the enemies? ஏன் இஸ்ரவேல் ஜனமானது இந்த உலகத்தினுடைய எல்லா நாட்களிலுமே வரலாற்றிலுமே இதுவரைக்கும் தப்பித்து வந்தது தெரியுமா? It's only because of the powerful name of God in their lives. ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறதான கர்த்தருடைய வல்லமை உள்ள நாமத்தினால் மாத்திரமே. Because God was the protector and provider. கர்த்தருடைய
அவருடைய பாதுகாவலனாக அவருடைய போஷிப்பவராக இருந்தபடினாலே Yes, very often they went through difficult times in their lives. அநேக நேரங்களிலே தங்களுடைய வாழ்க்கையில மிக கடினமான சூழ்நிலையின் மத்தியில் அவர்கள் But கடந்து still, சென்றார்கள் God உண்மைதான். protected every one of them. ஆனால் கர்த்தர் ஒவ்வொரு முறையும் அவர்களை பரிபூர்ணமாக பாதுகாத்தார். Once I was reading a book about the Yom Kippur war in 1973. 1973 வருடத்திலே நடந்ததான அந்த யுத்தத்தை குறித்து நான் ஒரு முறை வாசித்தேன். Actually, Israel was going through a forest. The people from the army of Israel were going through the forest. அந்த நாளிலே இஸ்ரவேலுடைய அந்த யுத்த அணியானது ஒரு காட்டின் வழியாய் நடந்து சென்றது. And also the Egyptians were coming against them. அந்த நாளிலே எகிப்தியர் அவர்களுக்கு விரோதமாக வந்தார்கள். Israel was already losing the war already. இஸ்ரவேலுக்கு அந்த நேரத்தில் ஏற்கனவே தோற்கக்கூடிய நிலைமைக்கு வந்து விட்டார்கள். Because Yom Kippur is a very, very sacred day for the Jews at that time. ஏனென்றால் அந்த யோம் கிப்பர் என்கிறதான அந்த நாளானது அவர்களுக்கு மிகவும் ஒரு புனிதமான ஒரு நாள். All of them were praying at home. அவங்க எல்லாரும் வீட்டில இருந்து ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். And as they were praying, the enemies came inside. அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்த அந்த வேளையிலே எதிராளிகள் உள்ளே வந்து விட்டார்கள். Everyone said, "Oh, the war is lost. The war is lost." எல்லாரும் சொன்னார்களோ யுத்தத்திலே நாம் தோற்றுவிட்டோம் என்று But சொல்லி. you know, as the enemy was trying to enter Israel, ஆனால் எகிப்தியர்கள் அந்த நாளிலே இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளாக வரும்பொழுது swarms of bees began to fight against these army people. அங்கே லட்சக்கணக்கான அந்த வண்டுகள் வந்து தேனீக்கள் வந்து அந்த எகிப்திய அந்த அணிகளை அந்த யுத்த அணிகளை துரத்த ஆரம்பித்தது. And because of the swarms of the bees, every Egyptian soldier retreated and ran back. பெருங்கூட்டமான அந்த தேனீக்கள் வந்து துரத்தினபடினாலே அந்த எகிப்தியர்கள் பின்வாங்கி ஓடி போனார்கள். Our God is a wonderful God, I tell you. நம்முடைய தேவன் அற்புதமான தேவன். We can never understand his ways at times. அவருடைய வழிகளை சில நேரங்களில் நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாது. The bees were doing the job for the people of Israel. அந்த நாளில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கான வேலையை அந்த தேனீக்கள் செய்து முடித்தது. They were worshiping the God of Israel at home. அவர்கள் இஸ்ரவேலின் தேவனை தங்களுடைய வீடுகளிலிருந்து ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். It was a day of atonement, the holiest day for the Jews. அந்த நாளிலே அது குற்ற நிவாரண பலியின் நாடாக அவர்கள் ஒரு புனித நாளாக அனுசரித்துக் கொண்டிருந்தார்கள். And so as they were worshiping, the enemies were marching in. அவர்கள் துதித்துக் கொண்டிருக்கும் பொழுது எதிராளிகள் உள்ளே வந்து விட்டார்கள். I want to promise you, if you are going to stay with God, நீங்கள் தேவனோடு கூட இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு வாக்கு சொல்லுகிறேன். I do not promise you a bed of roses all through your life. உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் ஏதோ உங்களுக்கு ஒரு மலர்ப்படுக்கையான ஒரு வாழ்க்கை இருக்கும் என்று நான் சொல்லவில்லை. In whatever situation you may be, ஆனா உங்களுடைய வாழ்க்கையின் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்க இருந்தாலும் சரி, God will always be with you. கர்த்தர் எப்பொழுதுமே உங்களோடு கூட இருப்பார். Maybe you have to go through fire, ஒருவேளை நீங்கள் அக்கினி வழியாய் கடந்து செல்வதாக இருக்கலாம். but God will walk through the fire with you. ஆனால் அந்த அக்கினியின் வழியாக தேவன் உங்களோடு கூட நடப்பார். You may be facing stormy situations in your life. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில பயங்கரமான புயலின் மத்தியிலே நீங்கள் கடந்து சென்று God says, கொண்டிருக்கலாம். I am the God who can still storms for you. கர்த்தர் சொல்லுகிறார், எல்லா புயலையும் உனக்காக அமைதிப்படுத்தும்படியாக உன்னோடு கூட இருக்கிறேன். When you go to the 7th chapter of Judges in your Bibles, நியாயாதிபதிகளின் புத்தகம் 7ஆம் அதிகாரத்தை உங்களுடைய வேதாகமத்திலே நீங்கள் திறக்கும்போது Israel is battling against the Amalekites and the Midianites right now. அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் அமலேக்கியர்களோடு கூட மீதியானியர்களோடு கூட யுத்தம் பண்ணி கொண்டிருந்தார்கள். When the people of Israel were entering into the promised land, இஸ்ரவேல் ஜனங்கள் வாக்குத்தத்த தேசத்திற்குள்ள நுழைய முற்படும் பொழுது these Amalekites were the descendants of Esau, இந்த அமலேக்கியர்கள் ஏசாவுனுடைய சந்ததியாக இருந்து and they were trying to oppose the Israelites coming into the promised land. இஸ்ரவேல் ஜனங்கள் வாக்குத்தத்த தேசத்துக்குள் வராதபடிக்கு அவர்களை தடுக்க முயற்சித்தார்கள். My dear brothers and sisters who are listening to me this evening, எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, every one of you has got a promised land where God wants to bring you in. நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நமக்கென்று ஒரு வாக்குத்தத்த தேசத்தை கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிறார். Where you have finished your battles and you can really come to rest in God in your lives. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் யுத்தத்தை முடித்து தேவனுக்குள்ளாக ஒரு இளைப்பாறுதலுக்குள் வரும்படியாக I personally believe that every Christians can come into this promised land in their lives personally. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நம்புகிறேன். ஒவ்வொரு கிறிஸ்தவ மகனும் மகளும் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே கடந்து செல்ல வேண்டிய ஒரு வாக்குத்தத்த தேசம் உண்டு. But before you come to rest in your spiritual life, ஆனால் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு அமைதலுக்கு நீங்கள் வருவதற்கு God முன்பதாக opens the heavens and starts to bless you. கர்த்தர் வானங்களை திறந்து உங்களை ஆசீர்வதிப்பதற்கு முன்பதாக, Now that I know that you really fear me, நீ இப்பொழுது எனக்கு பயப்படுகிறாய் என்று நான் I will அறிந்திருக்கிறேன். surely bless you. நான் நிச்சயமாகவே உன்னை Now ஆசீர்வதிப்பேன். that I know that you really fear me, இப்பொழுது நீ எனக்கு பயப்படுகிறாய் என்று நான் on that day அறிந்திருக்கிறபடியால் Abraham was coming to rest in his life. அந்த நாளிலே ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையின் இளைப்பாறுதலுக்கு வந்தான். He has gone through many trials in his life. தன்னுடைய வாழ்க்கையில் அநேக பாடுகள் வழியாய் அவன் கடந்து And சென்றாலும் suddenly God opens the heavens and tells him like this, திடீரென்று தேவன் வானங்களை திறந்து இவ்வாறாக now சொன்னார், that I know that you really fear me, இப்பொழுது நீ எனக்கு பயப்படுகிறாய் என்று நான் I will அறிந்திருக்கிறபடியால் surely bless you. நான் நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிப்பேன். Your family is
going to be this sand, like the sand of the shores one day. உன்னுடைய சந்ததியானது கடற்கரை மணலைப் போல திரளாய் இருக்கும். Your family is going to be like the stars of the heavens one day. உன்னுடைய சந்ததியானது ஒரு நாள் வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருகி இருக்கும். And I will surely bless you. நான் நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிப்பேன். If you want to come to the place of rest in your life, உன்னுடைய வாழ்க்கையின் இளைப்பாறுதலுக்கு நீங்கள் வர வேண்டும் என்று you நினைத்தால் must be sure that you will also be facing enemies in your life. Enemies you have to overcome. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மேற்கொள்ள வேண்டிய சந்திக்க வேண்டிய எதிராளிகள் உங்களுக்கு இருப்பார்கள் என்று நீங்கள் அறிந்து When கொள்ள you go வேண்டும். to 1 Samuel chapter 15, 1 சாமுவேல் புத்தகம் 15ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வரும்பொழுது God said to the first king of Israel like this. இஸ்ரவேல் தேசத்தினுடைய முதல் ராஜாவை பார்த்து கர்த்தர் இப்படி சொன்னார். Hey, you have to destroy the Amalekites completely. அமலேக்கியர்களை நீ முற்றிலுமாக அழித்து போட வேண்டும். Everything that is against me has to be destroyed. எனக்கு விரோதமாய் இருக்கிற எல்லாவற்றையும் நீ அழித்து போட Just வேண்டும். like what he says to our personal lives. கர்த்தர் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில சொல்வதை போலவே Everything is against me that is against me in your personal life, you have to get rid of. உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எனக்கு விரோதமாய் இருக்கிற எல்லாவற்றையும் நீ அழித்து போட வேண்டும். But you know, at very often we are people who really partially obey God in our lives. ஆனால் अनेक நேரங்களிலே கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது நாம் பாரபட்சமாக கீழ்ப்படிவோம். We will obey but only partially. நாம் கீழ்ப்படிவோம் ஆனால் பாதி காரியத்துக்கு மாத்திரம் கீழ்ப்படிவோம். And this is what the first king of Israel, Saul, said in his life. இதைத்தான் இஸ்ரவேல் தேசத்தினுடைய முதல் ராஜாவாகிய சவுலும் செய்தான். Do you know what he told at the end of his life? தன்னுடைய வாழ்க்கையின் முடிவிலே அவன் என்ன சொன்னான் தெரியுமா? I have played the fool. நான் புத்தியீனமாய் செய்தேன். I have been a fool in my life. என்னுடைய வாழ்க்கையிலே நான் மதியீனமாய் நடந்து But கொண்டேன். you know what the New Testament Apostle Paul said at the end of his life? ஆனால் புதிய ஏற்பாட்டினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையின் கடைசியிலே என்ன சொன்னார் I தெரியுமா? have fought the good fight. நல்ல போராட்டத்தை போராடினேன். I have run the race for God. என்னுடைய ஓட்டத்தை கர்த்தருக்காக I நான் have ஓடி kept the முடித்தேன். faith for Jesus. இயேசுவுக்காக என்னுடைய விசுவாசத்தை And a காத்துக்கொண்டேன். crown of righteousness is waiting for me. எனக்காக நீதி கிரீடம் வைத்து You know, வைக்கப்பட்டிருக்கிறது. this man, God told him very clearly, get rid of the Amalekites. இந்த மனுஷனை பார்த்து கர்த்தர் தெளிவாக சொன்னார், உன்னுடைய வாழ்க்கையினுடைய இந்த எதிராளிகளை நீ அழித்து போட வேண்டும். But he said, no, I'm not going to do this. ஆனால் சவுல் சொன்னான், இல்லை இதை நான் செய்ய I will போவதில்லை. spare the king Agag now. ஆகாகை நான் தப்ப விடுவேன். There are very worthful sheep and cattle right now. அங்கே நல்ல பலமுள்ள ஆடுகளும் முதல் தரமான மாடுகளும் Why இருக்கின்றன. should I destroy all of them? அவை எல்லாவற்றையும் ஏன் அழித்து போட வேண்டும்? Mutton chops is wonderful. Mutton chops. இங்கே மட்டன் கறி நன்றாய் இருக்கும். Oh, mutton gurma is wonderful. மட்டன் குருமா நன்றாய் இருக்கும். Can I just destroy everything just because God is telling that? கர்த்தர் சொன்னதுனால இங்க இருக்கிற எல்லா ஆடு மாடுகளையும் நான் அழிக்க முடியுமா? But you know what God told to Saul on that day? ஆனா அந்த நாள்ல கர்த்தர் சவுலை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? Because you did not behave, because you disobeyed my word. நீ என்னுடைய வார்த்தையை நிராகரித்தபடினாலே, Because you rejected my word, நீ என்னுடைய வார்த்தையை நிராகரித்தபடினாலே I am going to reject you. உன்னையும் நான் நிராகரிக்க போகிறேன். Because you rejected my word, நீ என்னுடைய வார்த்தையை நிராகரித்தபடினாலே I am going to reject you. நான் உன்னை நிராகரிக்க The போகிறேன். kingdom is going to be taken away from you. ராஜ்யமானது உன்னை விட்டு எடுக்கப்படும். But you know what really happened? ஆனா உண்மையாகவே என்ன நடந்தது தெரியுமா? The descendant of this king Agag, இந்த ஆகாகனுடைய பின் சந்ததி, he was called Haman. ஹாமான் என்கிறதான ஒரு மனிதன் அந்த And சந்ததியில you will வந்தான். read about him in the book of Esther. எஸ்தரின் புத்தகத்திலே இந்த ஆமானை குறித்து நீங்க வாசிக்கலாம். This Agagite Haman was planning to destroy the entire Israeli generation. இந்த ஆகாகினாகிய ஆமான் இஸ்ரவேல் கோத்திரத்தார் எல்லாரையும் அழிக்கும்படியாக திட்டமிட்டார். You know, sometimes this is the problem we have in our personal lives. சில நேரங்களில் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கூட இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம். We don't want to obey God completely. ஆண்டவருக்கு நாம் முழுமையாக கீழ்ப்படிய விருப்பம் இல்லாமல் இருப்போம். Residues of unfaithfulness is left behind. நம்முடைய வாழ்க்கையில சில கீழ்ப்படியாமைகள், உண்மையற்ற தன்மைகள் காணப்படும். And these residues grow into a big lump one day. நாம் விட்டுவிட்ட இந்த காரியங்களானது ஒரு நாள் நமக்கு முன்பாக வளர்ந்து It நிற்கும். grows into a huge mountain. இவைகள் ஒரு நாள் மலையைப் போல நமக்கு முன்பாக வளர்ந்து நிற்கும். And this residue comes and challenges us one day. பின்பு இந்த விட்டு வைத்த இந்த காரியங்கள் எல்லாம் ஒரு நாள் நமக்கு முன்பாக வந்து நமக்கு சவால் God விடும். in his wisdom tells everything exactly in his word to us. கர்த்தர் தம்முடைய ஞானத்தினாலே தம்முடைய வார்த்தையிலே எல்லாவற்றையும் நமக்காக எழுதி But வைத்திருக்கிறார். because of the disobedience of Saul, ஆனால் சவுலினுடைய the கீழ்ப்படியாமையினாலே people of Israel had to go through problems once again in
the story of Esther. இஸ்ரவேல் ஜனங்கள் எஸ்தரின் புத்தகத்திலே மறுபடியும் ஒரு விசையாய் கூட பிரச்சனையின் வழியாய் கடந்து செல்ல வேண்டியதாயிருந்தது. When you go to the story of the Midianites, மீதியானியருடைய கதைக்கு நாம் வரும்பொழுது, Midianites were very friendly to the people of Israel in the beginning. மீதியானியர்கள் ஆரம்ப நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நல்ல நண்பர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். You read in the book of Exodus like this. யாத்ராமன் புத்தகத்திலே இதை நீங்க வாசிக்கலாம். The uncle of Moses, for example, Jethro, the father-in-law, மோசேயினுடைய மாமனாராகிய எத்திரோ, he's a priest of Midian. அவன் மீதியானியருடைய ஆசாரியனாய் இருந்திருக்கிறான். Actually, they had a very good relationship. ஆரம்ப நாட்களிலே அவர்களுக்கு நல்ல உறவு இருந்திருக்கிறது. But as the people of Israel began to grow, ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் வளர வளர, as they were conquering the promised land, அவர்கள் வாக்குத்தத்த தேசத்தை சுதந்தரிக்க as they were inheriting this land flowing with milk and honey, அங்கே பாலும் தேனும் ஓடுகிறதான வாக்குத்தத்த தேசத்தை அவங்க சுதந்தரிக்க ஆரம்பிக்கும் பொழுது, all the enemies were standing up once again against the nation of Israel. அவர்களை சுற்றி இருக்கிற எல்லா எதிராளிகளும் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி நிற்க ஆரம்பித்தார்கள். This is quite a long story. I don't want to go into any details now. இப்பொழுது நான் சொல்லுகிறதான இந்த கதை மிக நீளமானது. எனவே when you go to the story of Balak and Bileam, you will read this in the word of God. நீங்க பாலக்கை குறித்து பிலேயமை குறித்து தேவனுடைய வார்த்தையிலே வாசிக்கும் பொழுது இதை புரிந்து கொள்ளலாம். And so as these people were there, as the enemies, these Midianites became the enemies, மீதியானியர்கள் இஸ்ரவேலுடைய எதிராளிகளாய் மாறத் துவங்கின பொழுது, they saw all the enemies of Israel are being wiped out now. இஸ்ரவேலுடைய எல்லா எதிராளிகளுமே கர்த்தரால் அழிக்கப்பட்டதை அவர்கள் கண்டார்கள். And so the elders of Moab came to Midian one day. எனவே ஒரு நாள் இந்த மோவாப்புனான இந்த தலைவன் மீதியானிடத்திலே வந்து, we have to take care of the Israelites. இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை நாம் கவனிக்க வேண்டும். If not, they are going to sweep through the nation now. இல்லை என்று சொன்னால் அவர்கள் இந்த தேசத்தை எல்லாம் அவர்கள் அப்படியே அழித்து போடுவார்கள். They are going to be a big problem for us. அவர்கள் ஒரு நாள் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுவார்கள். And this is the reason why they became the enemies of Israel once again. இந்த காரணத்தினால் தான் இவர்கள் இஸ்ரவேலர்களுக்கு எதிராளிகளாய் மாறத் துவங்கினார்கள். My dear sisters who are listening to me this evening, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான சகோதர சகோதரிகளே, these Midianites became the enemies of God. இந்த மீதியானியர்கள் கர்த்தருக்கு சத்துருக்களாக மாறினார்கள். They were growing in numbers and growing in numbers. அவர்கள் எண்ணிக்கையிலே வளர்ந்து கொண்டிருந்தார்கள். And as they were looking through the Midianites now, இப்பொழுது மீதியானியர்களை பார்க்கும் பொழுது, a huge number, countless numbers of camels are standing there. அங்கே எண்ண முடியாத அளவுக்கு அங்கே நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஒட்டகங்கள் இருந்தன. When Gideon was seeing the entire army of the Midianites now, கிதியோன் இப்பொழுது மீதியானுடைய இந்த முழு சேனையையும் பார்த்தவுடனே, there are 135,000 people before him. அவனுக்கு முன்பாக 1,35,000 பேர்கள் இருந்தார்கள். Lot of camel bumps are sitting there. அங்கங்கே அநேக ஒட்டகங்கள் திரளாய் இருந்தன. The enemies are like the sand of the shores right now. அங்கே இருந்ததான அந்த எதிராளிகள் கடற்கரை மணலத்தனையாய் இருந்தார்கள். But in this situation, இந்த சூழ்நிலையின் மத்தியிலே God says, Gideon, 32,000 people are there with you. கர்த்தர் சொன்னார், கிதியோனே, உனக்கு 32,000 பேர் உன்னுடைய சேனையில் இருக்கிறார்கள். This is too much for me, says the Lord. எனக்கு இந்த எண்ணிக்கை மிகுதியாய் இருக்கிறது. This is too much for me. எனக்கு இந்த எண்ணிக்கை மிகுதியாய் இருக்கிறது என்று சொன்னார். For you it may not be too much. ஒருவேளை உனக்கு இந்த எண்ணிக்கை மிகுதியாய் இல்லாமல் இருக்கலாம். You say there are 1,35,000 people. எனக்கு முன்பாக 1,35,000 பேர் இருக்கிறார்கள். But God says, no, for me it is too much. ஆனா கர்த்தர் சொன்னார், எனக்கு இந்த எண்ணிக்கை மிகுதியாய் இருக்கிறது. What you have to do is reduce until it gets to be 300. இப்பொழுது நீ செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், 300 பேர் ஆகும் வரைக்கும் உன்னுடைய சேனையை குறைத்துக் கொண்டே வா. Normally people want everything big in their lives. சாதாரணமாக ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே பெரிதாக இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். Big cars, big televisions, பெரிய கார், பெரிய தொலைக்காட்சி பெட்டி, big houses, big motorcycles, பெரிய வீடுகள், பெரிய இருசக்கர வாகனங்கள். big, everything must be big. எல்லாமே தங்களுக்கு பெரிதாக இருக்க வேண்டும். Churches also must be big. சபை கட்டடம் பெரிதாக இருக்க வேண்டும். So the collections will be big. அதனால அங்கே கிடைக்கிறதான பணமும் அதிகமாக இருக்கும். Some people think, big church means big collection. சில நேரத்துல பெரிய சபை இருந்தால் பெரிய பணம் வருமே. I am not against big churches. பெரிய சபைக்கு நான் எதிரானவன் அல்ல. But I want to know, what is the motivation of your heart? ஆனால் உங்களுடைய இருதயத்தினுடைய உள்நோக்கம் என்ன? Why do you want everything big in your life? எதற்காக உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே பெரிதாக வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? If God is going to bless you in a great manner, கர்த்தர் உங்களை பெரிதாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்பினால், use everything for the furthering of the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்காக எல்லாவற்றையும் பயன்படுத்துங்கள். Train thousands of people and send them into the nations. ஆயிரக்கணக்கான
லட்சக்கணக்கான ஜனங்களை ஆண்டவருக்காக பயிற்றுவித்து உலகத்துக்குள்ளாக அனுப்புங்கள். Train every youth and send them to the states of India. ஒவ்வொரு வாலிபர்களையும் நீங்கள் பயிற்றுவித்து உலகத்தினுடைய ஒவ்வொரு இந்திய தேசத்தினுடைய மாநிலங்களுக்குள்ளாக அனுப்புங்கள். But you know, the motivation of one's heart is very, very important. ஒரு மனிதனுடைய உள்நோக்கம் மிக மிக முக்கியமானது. But you know, very often in the plans of God, அநேக நேரங்களிலே தேவனுடைய திட்டத்திலே small can be very big in the plan of God. சின்ன காரியம்தான் தேவனுடைய திட்டத்திலே ஒரு நாள் மிகப்பெரியதாக வரும். Every big thing God created in this world, இந்த உலகத்திலே கர்த்தர் சிருஷ்டித்தான எல்லா பெரிய காரியங்களுமே, everything what God did in a big manner in this world, இந்த உலகத்திலே கர்த்தர் பெரிதாக சிருஷ்டித்த எல்லாமே came through one single person or through a small community. அது ஒரு குறிப்பிட்ட நபர் மூலமாகவோ அல்லது ஒரு சிறு குழு மூலமாகவோ வந்ததுதான். In order to bless the nations of the world, இந்த உலகத்தின் தேசங்களை ஆசீர்வதிக்கும்படியாக God elected a very old couple called Abraham and Sarah. இந்த உலகம் முழுவதும் இருக்கதான சந்ததியை ஆசீர்வதிக்கும்படியாக மிகவும் வயதான ஒரு தம்பதியினரான ஆபிரகாமையும் சாராளையும் தேவன் தெரிந்து We would say, கொண்டார். Lord, how can this happen? ஆண்டவரே, இது எப்படி நடக்கும் என்று நீங்க They கேட்கலாம். are old people. அவர்கள் வயதான ஒரு The தம்பதியினர். body of Sarah is already dying. சாராளுடைய சரீரம் ஏற்கனவே செத்துக் கொண்டிருக்கிறது. Biologically, this is impossible. சாதாரணமாக உயிரியல் ரீதியாக இது கூடாத ஒரு காரியம். Lord, did you not study biology? ஆண்டவரே, நீர் உயிரியல் படிக்கவில்லையா? Lord, how can you elect this family? எப்படி இந்த குடும்பத்தை போய் உம்மால தெரிந்து கொள்ள If முடியும்? you elect a young couple, I can understand. நீங்க ஒரு நல்ல இளம் தம்பதியை தெரிந்து கொண்டால் அதை என்னால் புரிந்து கொள்ள But முடியும். this old couple is going to bless the nations of the world. ஆனால் இந்த வயதான தம்பதியினர் போய் இந்த உலகத்தை ஆசீர்வதிக்க போகிறார்களா? Throughout the Bible you can go. வேதம் முழுவதும் நீங்க வாசித்து பார்த்தீர்களானால் God always selects people whom we never have on our paper or our small piece of paper in our hands. கர்த்தர் எப்பொழுதுமே நம்முடைய பட்டியலிலே அட்டவணையிலே வைத்திருக்கிறதான பெயர்களை தேவன் ஒருபோதும் கொண்டிருக்கவில்லை. Abraham, Sarah were already old. ஆபிரகாமும் சாராளும் பார்த்தால் அவர்கள் ஏற்கனவே வயதானவர்கள். Isaac was a liar. ஈசாக்கு ஒரு பொய் சொல்கிறவனாயிருந்தான். Jacob was a devious person. யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையில எத்தனாய் இருந்தான். You know, when you go through the Bible, you can go through everyone. வேதம் முழுவதும் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நபரை குறித்து நீங்க சிந்தித்து பார்த்தால் Moses was a very angry person. மோசே அவன் மிகவும் கடுங்கோபம் உள்ளவனாயிருந்தான். You read the story of Moses, always he's a very angry person. மோசேயினுடைய கதை வாசித்து பார்த்தால் அவன் மிகவும் ஒரு கோபக்காரனாயிருந்தான். David killed many people in his lives. தாவீது தன்னுடைய வாழ்க்கையில அநேகரை கொலை செய்தான். You know, Solomon was a stupid fellow. சாலமோன் தன்னுடைய வாழ்க்கையில மதியீனமான You காரியத்தை know, the Bible செய்தான். says he was a very wise person. வேதம் சொல்லுகிறது சாலமோன் மிகவும் ஒரு ஞானமுள்ள மனிதன். I personally believe God says this, so we have to believe. ஆண்டவர் சொல்லுகிறபடினால் இதை நாம் விசுவாசித்துதான் ஆக வேண்டும். But sometimes I wonder, ஆனா சில நேரத்தில் இதை குறித்து நான் ஆச்சரியப்படுகிறேன். how can a wise person marry 700 girls? ஒரு ஞானமுள்ள மனிதன் போய் எப்படி ஒரு 700 பேரை திருமணம் செய்தான் என்று யோசிக்கிறேன். Did you ever think about this? இதை குறித்து நீங்க யோசித்து The பார்த்திருக்கிறீங்களா? Bible says he was a very wise person. வேதம் சொல்லுகிறது அவன் மிகவும் ஒரு ஞானி. But he married 700 girls. ஆனா அவன் 700 பேரை விவாகம் செய்தான். Jacob was a devious person. He could do all stupid things. யாக்கோபு ஒரு எத்தனா இருந்தான். You know, when you go through the Bible, வேதம் முழுவதும் நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது when you see the election of God, தேவனுடைய தெரிந்தெடுப்பை நாம் உற்று நோக்கும் பொழுது sometimes you really wonder. சில நேரத்துல நாம் மிகவும் ஆச்சரியப்படுவோம். Gideon says, I am the smallest, I am the least. கிதியோன் சொல்லுகிறான், என்னுடைய கோத்திரத்திலே நான் மிகவும் சிறியவன், மிகவும் எளிமையானவன். Lord, why do you ever come to me? ஆண்டவரே, ஏன் என்னிடத்தில் நீர் வந்தீர்? My dear brothers and sisters who are listening to me, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, do you know some of the greatest revivals in this world? உங்களுக்கு தெரியுமா இந்த உலகத்திலே நடைபெற்ற மிகப்பெரிய எழுப்புதல்கள் எல்லாமே Everything started with a small group or one single person. எல்லாமே ஒரு நபரிடமிருந்து அல்லது ஒரு சின்ன குழுவிடமிருந்து தான் ஆரம்பித்திருக்கிறது. Recently someone asked me this question. சமீபத்தில் யாரோ ஒருவர் என்னை பார்த்து இந்த கேள்வியை One கேட்டார்கள். sister is telling the word revival is not there in the Bible. ஒரு சகோதரி சொன்னாங்களா, எழுப்புதல் என்கிற வார்த்தையே வேதத்தில் இல்லையே. Or the word Bible is also not there. அதே போல வேதாகமம் என்கிறதான பெயரும் வேதாகமத்தில் இல்லை. Trinity is not there. திருத்துவம் என்கிறதான வார்த்தையும் You know, வேதாகமத்தில் இல்லை. these are words that have been coined to show you the character of those things that are happening. இவைகள் எல்லாமே வேதத்தில் நடைபெற்ற காரியங்களை காண்பிக்கிறதான அடையாளங்கள் தான். My dear brothers and sisters, when you listen to such things, இப்படிப்பட்ட காரியங்களை நீங்க கேள்விப்படும் பொழுது the only way where you can stand against false teaching, இந்த தவறான உபதேசங்களுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரே வழி, you must know the word of God properly. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் நன்றாக அறிந்திருக்க If you வேண்டும். do not know the original, தேவனுடைய வார்த்தையின் அசல் உங்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னார், you will be turned away and cheated by all the fakes of this world. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா போலியான காரியங்களினாலும் நீங்க ஏமாற்றப்படுவீர்கள்,
வஞ்சிக்கப்படுவீர்கள். You know, you just go to a clothing shop or something, ஒருவேளை ஒரு துணி கடைக்கு செல்கிறீர்கள் என்றால், and then some fellow says, oh, this is a wonderful silk. இது ஒரு அற்புதமான ஒரு பட்டு என்று சொல்வார். Oh, it comes from Benares. இது வந்து பனாரஸிலிருந்து வருகிறது இந்த புடவை. And some of the women will say, no, this is not Benares, this is local. ஒரு சில பெண்கள் எளிதாக சொல்வார்கள், இது பனாரஸ் அல்ல, இது ஒரு சாதாரணமாக உள்ளூரிலே தயாரிக்கப்பட்ட புடவை. பனாரஸ் கிடையாது, ஓய் போயா அப்படி. That's what they will tell you. அந்த பெண்கள் உடனடியாக அதை கண்டுபிடித்து விடுவார்கள். You know why they tell you? அது ஏன் உடனடியாக சொல்கிறார்கள்? Because they know the original. அவர்களுக்கு தெரியும் சரியான பனாரஸ் எப்படி இருக்கும் என்று அவர்களுக்கு தெரியும். And because they know the original, they can find out the fake. அவர்களுக்கு அசல் சரியாக தெரிந்தபடினாலே போலியை எளிதாக கண்டுபிடித்து விடுகிறார்கள். But today most of the people in the world have never read the Bible even once. ஆனால் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற பெரும்பாலானோர் வேதத்தை ஒருமுறை கூட வாசித்து முடித்ததில்லை. I'm not talking about the people in the world, I'm talking about Christians. நான் உலகத்தில் இருக்கிறவர்களை பற்றி சொல்லவில்லை, கிறிஸ்தவர்களை பற்றி சொல்லுகிறேன். Most of them have not read the Bible even once. இந்த கிறிஸ்தவர்கள் அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில வேதத்தை ஒருமுறை கூட வாசித்து முடித்ததில்லை. My question is, how will you find out the fake? என்னுடைய கேள்வி என்னவென்றால், போலியை எப்படி நீங்க கண்டுபிடிப்பீர்கள்? If you do not know what is real, how will you find the fake in your lives? உங்களுடைய வாழ்க்கையிலே அசல் எது என்று என்னவென்று தெரியவில்லை என்று சொன்னால் போலியை எப்படி நீங்க கண்டுபிடிப்பீர்கள்? You know, sometimes when God wants to elect you for his ministry, சில நேரத்திலே கர்த்தர் தம்முடைய ஊழியத்துக்காக உங்களை தெரிந்து கொள்ளும் பொழுது we will have so many excuses. நம்முடைய வாழ்க்கையில் அநேக சாக்குப்போக்குகளை நம்ம சொல்லுவோம். Jeremiah said, I'm too young. எரேமியா சொன்னான், நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன். Moses said, I'm too old. மோசே சொன்னான், எனக்கு வயதாகி விட்டது. Oh, I can only stutter, I cannot go for you. எனக்கு திக்குவாயா இருக்கிறது, நான் உம்முடைய வேலையை செய்ய முடியாது. And Gideon says, I am the least, I am the smallest. கிதியோன் சொன்னான், என்னுடைய கோத்திரத்திலே நான் மிகவும் சிறியவன். And Lord, this is the reason why you should not elect me. ஆண்டவரே, இந்த காரணத்தினால் தான் நீர் என்னை தெரிந்து கொள்ள முடியாது. Because I am the smallest, because I am the least, you should not elect me. என்னுடைய கோத்திரத்திலே நான் மிகவும் சிறியவன், என்னுடைய குடும்பத்திலே மிகவும் எளியவன், எனவே என்னை நீர் தெரிந்து கொள்ள முடியாது. But you know what God says? ஆனால் கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? I am electing you only because of that reason. அந்த காரணத்தினால் தான் நான் உன்னை தெரிந்து கொள்ளவே செய்கிறேன். Because you are the least and the smallest. ஏனென்றால் நீ சிறுமையும் எளிமையுமானவன் என்று சொல்லுகிறபடியினால் தான். And this is the reason why I am selecting you. இந்த காரணத்தினால் தான் நான் உன்னை தெரிந்து கொள்ளவே செய்கிறேன். When you are going to defeat the Midianites one day, நீ ஒரு நாள் மீதியானியரை தோற்கடிக்கும் பொழுது all glory and honor is going to come to me. எல்லா கனமும் மகிமையும் எனக்கு மாத்திரமே வந்து சேரும். Some years back I used to think like this. சில வருடங்களுக்கு முன்பாக நான் இப்படி சிந்திப்பேன். I was driving in Hamburg in my car. ஒரு நாள் ஹாம்பர்க் வழியாக என்னுடைய காரிலே நான் போய் கொண்டிருந்த பொழுது I saw a youth just dressed up like Michael Jackson. மைக்கேல் ஜாக்சனை போலவே உடை அணிந்திருந்த ஒரு வாலிபனை பார்த்தேன். Not only he was dressed up like Michael Jackson, அவன் மைக்கேல் ஜாக்சனை போல உடை உடுத்திருந்தது மாத்திரமல்ல, and in a bus stand he was doing the moonwalk. அவன் அங்க இருந்ததான ஒரு பேருந்து நிலையத்திலே அந்த மூன் வாக்கை அழகாக நடந்து காண்பித்தான். He was really good. அவன் நடந்தது ரொம்ப அருமையாக அதை செய்தான். He was doing exactly like Michael Jackson, all the moonwalk now. அவன் மைக்கேல் ஜாக்சனை போலவே அந்த மூன் வாக்கை அழகாக அவன் நடந்தான். And I thought, hey, if Michael Jackson gets saved, ஒருவேளை மைக்கேல் ஜாக்சன் ரட்சிக்கப்பட்டா, oh, the whole world will get saved. That's what I was thinking. முழு உலகமே ரட்சிக்கப்படுமே என்று நினைத்தேன். You know, that's what I was thinking. It's such a stupid thought I had in those days. அந்த நாளிலே அப்படி நான் சிந்தித்தேன். அது எவ்வளவு புத்தியீனமான காரியம் என்று இப்பொழுது யோசித்து பார்க்கிறேன். You know why I'm telling you this? நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், God, when he elects people for his kingdom, கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்துக்காக உங்களை தெரிந்து கொள்ளும் பொழுது, he elects people like Gideon. கிதியோனை போன்றவர்களை அவர் தெரிந்து கொள்கிறார். Gideon says, Lord, you cannot elect me because I am the least, I am the smallest. கிதியோன் சொன்னான், ஆண்டவரே, நீர் என்னை தெரிந்து கொள்ள முடியாது, ஏனென்றால் நான் சிறுமையும் எளிமையுமானவன். But God says, only because of that reason I am electing you. ஆனால் கர்த்தர் சொன்னார், இந்த காரணத்தினால் தான் நான் உன்னை தெரிந்து கொள்ளவே செய்கிறேன். My grace is sufficient for you. என்னுடைய கிருபை உனக்கு போதுமானது. For my power is made perfect in weakness. உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாக விளங்கும். This apostle Paul is praying to God. இதான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு நாள் தேவனிடத்தில் ஜெபிக்கும் பொழுது, he had some problem in his life. It is called a thorn. தன்னுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை அவர் முள் என்று சொல்லுகிறார். It could have been a person, it could have been a sickness. அது ஒருவேளை ஒரு மனிதனாய் இருக்கலாம், ஒரு வியாதியா இருக்கலாம். He says, Lord, please take it away from me. ஆண்டவரே, இந்த முள்ளை என்னை விட்டு எடுத்து போடும் என்று ஜெபித்தார். He says, 3 times I prayed, God never listened. அவர் சொன்னார், 3 முறை நான் ஜெபித்தேன், ஆனால் கர்த்தர் அந்த முள்ளை எடுக்கவில்லை. One day I was meditating through that scripture. ஒரு நாள் அந்த பகுதியின் வழியாக நான் வாசித்த பொழுது, and after I was meditating, I was very happy. நான் அந்த பகுதியை தியானித்த பிற்பாடு மிகவும் சந்தோஷப்பட்டேன். Do you know why I was happy? ஏன் சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? God did not listen even to the prayers of apostle Paul. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஜெபத்தையே கர்த்தர் சில வேளையிலே கேட்காமல் இருந்திருக்கிறார். So sometimes he does not listen to my prayers also. That's okay, I said. சில நேரத்தில் என்னுடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேட்கவில்லை, பரவாயில்லை என்று நினைத்தேன். 3 times he prayed, God did not listen. 3 முறை அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபித்தார், ஆனால் தேவன் பதில் கொடுக்கவில்லை. But he listened
listened in a totally different manner. ஆனால் அந்த ஜெபத்திற்கு வேறு விதமாக அவர் பதில் He கொடுத்தார். said, my grace is sufficient for you, என்னுடைய கிருபை உனக்கு போதும். for my power is made perfect in weakness. உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாக விளங்கும். You want the perfect power of God in your life? உன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பரிபூர்ணமான வல்லமை விளங்க வேண்டும் என்று God நினைக்கிறீர்களா? can do this only in a weak person. ஒரு பலவீனமான மனிதனுடைய வாழ்க்கையில தான் தேவன் அதை செய்ய To முடியும். get you to the place of weakness, God has to empty you at times. ஒரு பலவீனத்திற்கு உங்களை கொண்டு செல்லும்படியாக கர்த்தர் முதலாவது உங்களை காலியாக்க வேண்டும். I have seen this again and again in many lives. இதை மறுபடி அநேகருடைய வாழ்க்கையில நான் பார்த்திருக்கிறேன். When we think, oh, I can do everything through my power, என்னுடைய வல்லமையினால் எல்லாவற்றையும் என்னால் செய்து முடிக்க முடியும் என்று நினைப்போம். God says, not through power or by might. ஆனா கர்த்தர் சொல்கிறார், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல. No, it's not going to happen that way. அப்படி நடக்க முடியாது. Through my spirit, everything is going to என்னுடைய happen. ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று It's சொன்னார். not going to be through your power, through your might. உன்னுடைய பலத்தினாலோ உன்னுடைய பராக்கிரமத்தினாலோ அல்ல. If you want to fill this glass now, இந்த குவளையை நீங்கள் நிரப்ப வேண்டும் என்று நினைத்தால், first of all, you have to empty this. முதலாவது இந்த குவளையை நீங்கள் வெறுமையாக்க வேண்டும். And until it is empty, இது காலியாவதற்கு முன்பாக, until it has come to the place of weakness, இது எந்த நேரத்தில் பலவீனத்திற்கு வருகிறதோ, until we say, Lord, I totally trust on you. எந்த நேரத்தில் ஆண்டவரே நான் முற்றிலுமாக உம்மை நம்புகிறேன் என்று சொல்லுகிறோமா? Lord, I cannot do anything through my own efforts. ஆண்டவரே என்னுடைய சொந்த முயற்சிகளினால எதையுமே என்னால் செய்து முடிக்க Lord, முடியாது. you have to help me now. ஆண்டவரே நீர்தான் எனக்கு உதவி I செய்ய need வேண்டும். your perfect power. உம்முடைய முழுமையான அந்த வல்லமை எனக்கு தேவை. In my weakness, I am looking forward for your perfect என்னுடைய power. பலவீனத்தின் மத்தியிலே உம்முடைய பரிபூர்ணமான பலனை நான் எதிர்பார்க்கிறேன். This is the reason why God brought down 32,000 to 300 now. இந்த காரணத்தினால் தான் தேவன் 32,000 பேரை 300 பேராக குறைத்தார். You know, God says everyone who is fearful, he has to leave. பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ எல்லாமே வீட்டுக்கு போகலாம். If you're going to be anxious, நீங்க திகில் உள்ளவர்களா இருந்தா, if you're going to be a fearful person, பயப்படுகிறவர்களா இருந்தா, how will you go for war? எப்படி நீங்க யுத்தத்துக்கு போக முடியும்? You know what such people will do? அப்படிப்பட்ட ஜனங்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? They will go inside the war and create confusion. அவங்க யுத்தத்துக்குள்ள போய் அங்கே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி விடுவார்கள். Because fear is very infectious. ஏனென்றால் பயம் என்று சொல்வது மற்றவர்களுக்கும் தொற்றக்கூடியது. You know, sometimes when you watch people here, even in India, இங்க இந்திய தேசத்திலும் சிலர் நீங்க பார்க்கும் பொழுது, they will be looking at dark spots around the house. அவங்க வீட்டை சுற்றிலும் இருட்டா இருக்கும்போது சுற்றி பார்த்து They கொண்டிருப்பார்கள். will be looking for a long time. அவங்க நீண்ட நேரம் ஒரே இடத்தை பார்த்து கொண்டு, And they will say something is shaking. அங்க ஏதோ ஒண்ணு ஆடுது, Something is shaking. அங்க ஏதோ ஒண்ணு ஆடிக்கொண்டிருக்கிறதே. Mogini nikira. You know, that's what they will say. இப்படித்தான் சொல்லுவார்கள். That will be the veshti of a husband. அவங்க வீட்டுக்காரோட வேஷ்டியா இருக்கும். And they will say, Mogini da adra. There, see the white thing. The Mogini is dancing now. அங்க ஒரு வெள்ளையா ஒண்ணு ஆடுதே, அது மோகினி ஆடுறா என்று You know, சொல்லுவாங்க. sometimes fear can be really infectious. சில நேரத்துல பயம் என்று சொல்லும் பொழுது அது மற்றவர்களையும் பாதிக்கும். And you will be looking at that. You'll be looking at that. நீங்களும் தொடர்ந்து அதை பார்த்து Hey, கொண்டிருப்பீங்க. inge va. Hey, you please come. You please come. நீ You இங்க please. வா, இங்க வா. You see that spot there? அங்க ஒண்ணு பாக்குறீங்களா? Something is shaking. அங்க என்னமோ ஆடிட்டு இருக்கு. That's what the other person will do. அதை பார்த்து மற்றவங்களும் பயப்படுவாங்க. You know why? ஏன் தெரியுமா? Fear is so infectious. நான் பயம் என்று சொல்லும் பொழுது அது மற்றவர்களையும் தொற்றிக்கொள்ளும். I had a funny story when I was a little boy. நான் ஒரு சிறு பையனா இருக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில ஒரு வேடிக்கையான சம்பவம் நடந்தது. My mother thought I am a very brave person. என்னுடைய அம்மா நினைத்தாங்க நான் ரொம்ப தைரியசாலி One என்று. day she was sitting outside ஒரு நாள் அம்மா வெளியே உட்கார்ந்து கொண்டிருந்தாங்க. and she said to my sister, go and fetch water from the kitchen. என் அக்காவை பார்த்து சொன்னாங்க, சமையல் அறைக்கு போய் கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வா. So she had to go about 100 feet at least to fetch the water. இப்பொழுது என்னுடைய அக்கா ஒரு 100 அடியாவது போணும் உள்ள சமையல் அறைக்கு தண்ணி And she எடுக்க. said, I am really fearful. அவங்க சொன்னாங்க, இப்ப பயமா இருக்கு எனக்கு. And so my mother called me the brave boy. I am the brave boy. உடனே அம்மா என்ன கூப்பிட்டாங்க. சரி, நான் தான் தைரியசாலியான பையன், நீ என்ன And he கூப்பிட்டாங்க. said, hey, will you go with your sister now? அக்காவோட நீ போறியா? I said, oh, no problem, no problem. நான் சொன்னேன், ஒன்றும் பயம் இல்லை, நான் போறேன். I will go and fetch the water now. நான் போய் உங்களுக்கு தண்ணி கொண்டு வரேன். And so I and my sister went. நானும் எங்க அக்காவும் போனோம். My sister, you know, she is a real fearful person. எங்க அக்கா வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பயப்படுறாள். Even if someone says, that's what she'll do. Yeah, இப்படி ஒரு that's what she'll சத்தம் do. போட்டாலே பயந்துருவாங்க. And so she was coming with me, looking like this. It's our own house, yeah? என்னோட கூட வந்தாங்க. எங்க வீடு தான் அது. Not a new house. அது ஒன்றும் புது வீடு கிடையாது. And both of us are going now, and she took the water. ரெண்டு பேரும் போனோம். அக்கா தண்ணி எடுத்தாங்க. Due to some reason, எதுக்குன்னு தெரியல, this girl shouted and screamed. எங்க அக்கா திடீர்னு ஒரு சத்தம் போட்டு அலறினாங்க. And she was running out to my mother. She spilled all the water on me. தண்ணி எல்லாம் கீழே கொட்டிட்டு எங்க அம்மாவை நோக்கி ஓடுனாங்க. I am totally wet.
தண்ணி எல்லாம் என் மேல கொட்டி I நான் am a boy only at maybe 6 years or 7 years at that time. ஒருவேளை எனக்கு அப்ப 6-7 வயது தான் இருக்கும்னு நினைக்கிறேன். In my fear, I was not even able to get up. எனக்கு பயத்துல என்னால எழுந்து ஓடக்கூட I முடியல. was rolling and came to the feet of my mother. உருண்டு வெளியே வந்து எங்க அம்மா பாதத்துல வந்து விழுந்தேன். And the Spirit of the Lord came upon my mother. கர்த்தருடைய ஆவியானவர் எங்க அம்மா மேல இறங்கி Dum, yeah. That's what I was getting on that day. அந்த நாள்ல அம்மா என்ன போட்டாங்க. You know why I'm telling you this? நான் ஏன் இத சொல்றேன்னு சொன்னா, Even in a ministry, if you have fearful people, ஒரு ஊழியத்துல கூட பயப்படுகிற நபரா நீங்க இருந்தீர்களானா, can we do this? இத செய்யலாமா? It's not possible. ஐயோ அது செய்ய முடியாது. People will not come. ஐயோ ஜனங்க வர மாட்டாங்களே. Oh no, this is never going to happen. ஐயோ இது நடக்கவே நடக்காது. And when one person speaks like this, ஒருத்தர் இப்படி பேசினா the other person will say, yeah, he's right. ஒருத்தர் இப்படி சொன்னா மற்றவங்களும் அதை பார்த்துட்டு கேட்டுட்டு ஆமாமா இப்படி தான் நடக்கும். And then you have a whole group against you. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கூட்டமே சேர்ந்து கொண்டு, Just imagine a fearful person is going to the army. இப்போ ஒரு பயந்த ஒரு ஆளு யுத்தத்துக்கு போறாங்கன்னு ஒரு And the கற்பனை செஞ்சு Midianites are coming. அங்க மீதியானியர்கள் வராங்க. You know what this fellow will do? இந்த நபர் என்ன செய்வார் தெரியுமா? First of all, he'll throw the sword and run. முதல்ல அவரு கத்தியை வீசிட்டு ஓடிடுவாரு. And every fellow will join together with him. அவரோடு கூட எல்லாரும் பயந்து அவருக்கு பின்னாடி ஓடுவாங்க. Lot of confusion can be caused inside the army. அங்க நிறைய குழப்பங்கள் யுத்தத்துக்குள்ள வர ஆரம்பிக்கும். You know, fear means they have no faith. பயப்படுதல் என்று சொன்னால் அங்கே விசுவாசம் இல்லை என்று அர்த்தம். You may have little faith. ஒருவேளை உங்களுக்கு சின்ன விசுவாசம் இருக்கலாம். And we have to pray that God increases our faith. கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்தும்படியாக நம்ம ஜெபிக்கலாம். Without an army of faith, we can never build ministries. விசுவாசம் இல்லாத ஒரு சேனை இல்லாமல் ஒருபோதும் நம்ம ஒரு ஊழியத்தை கட்டி எழுப்ப முடியாது. God says everyone who's fearful, please send them home. ஆண்டவர் சொன்னாரு, பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் வீட்டுக்கு போலாம். At the last 300 people were there at the last கடைசியாக 300 பேர் மாத்திரம் இருந்தார்கள். From 32,000, 32,000 பேரிலிருந்து God says, I want it to be decreased. கர்த்தர் சொன்னார், இன்னும் குறைக்கணும். If you do not believe on a great God, நீங்கள் ஒரு பெரிய தேவனை விசுவாசிக்கவில்லை என்று சொன்னால், you will never venture for great things with God. ஒருபோதும் தேவனோடு கூட நீங்க ஒரு பெரிய காரியத்தை அனுபவிக்க மாட்டீர்கள். The character of God whom you trust நீங்க விசுவாசிக்கிற தேவனுடைய குணாதிசயம் is very important for your spiritual life. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது மிக மிக முக்கியமானது. If you believe on just a small God, நீங்க ஒரு சிறிய தேவனை விசுவாசித்தீர்கள் என்று who சொன்னால், can heal your headaches and heal your cold, உங்களுடைய சளி உங்களுடைய தலைவலியை மாத்திரம் குணமாக்குறதான ஒரு தேவனை விசுவாசித்தால், your expectations will also be small from this God. இந்த தேவனிடமிருந்து உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் சிறியதாக தான் இருக்கும். But when you trust in the God who created the universe, ஆனால் இந்த அண்டத்தை உருவாக்கின பெரிய தேவனை நீங்கள் when விசுவாசித்தால், you trust in the God who calls the millions of stars by name, இந்த உலகத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைக்கிற தேவனை நீங்கள் விசுவாசித்தால், when you believe on the God who did signs and miracles through the centuries, இந்த காலங்கள் வருடங்களாக அற்புதங்களையும் அடையாளங்களும் செய்கிற தேவனை நீங்கள் விசுவாசித்தால், your expectations is totally different. உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் முற்றிலும் வேறு விதமாக இருக்கும். If you are a fearful person, நீங்கள் பயப்படுகிற ஒரு நபராய் இருந்தால், we have to pray that God really increases your faith. கர்த்தர் உண்மையாக உங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்தும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். A fearful person can never lead a ministry பயப்படுகிற நபர் ஒருபோதும் ஒரு ஊழியத்தை நடத்த முடியாது. because he himself has questions, ஏனென்றால் அவருக்கே கேள்விகள் இருக்கும். and this fear is going to infect the entire community. இந்த பயம் அவரை சுற்றி இருக்கிற முழு குழுவையுமே பாதித்து விடும். My dear brothers and sisters, you and I have to learn one thing. என கருமையான சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள God வேண்டும். said to Gideon like this, கர்த்தர் கிதியோனை பார்த்து சொன்னார், I have appointed the people whom you are going to take into battle. உன்னோடு கூட வர வேண்டும் என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவர்கள்தான் உன்னோடு கூட யுத்தத்துக்கு I வர have வேண்டும். appointed the people who should not come to battle with you. உன்னோடு கூட யார் யுத்தத்துக்கு வரக்கூடாது என்பதையும் நான் குறிப்பேன். This is the secret you have to learn in the church of Jesus. இது இயேசுவினுடைய சபையிலே இந்த ரகசியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள In வேண்டும். every ministry, God has organs inside this body. ஒவ்வொரு ஊழியத்திலுமே தேவன் தமக்கென்ற அவயவங்களை வைத்து He says, வைத்திருக்கிறார். I am the head of the church, நான் சபையினுடைய தலையாய் இருக்கிறேன். but I have to work with the organs inside the church. ஆனால் சபைக்குள்ள இருக்கிறதான அவயவங்களோடு கூட இணைந்து நான் செயல்பட The வேண்டும். organs need the head and the head needs the organs. அவயவங்களுக்கு தலை தேவை, தலைக்கு மற்ற அவயவங்கள் இணைந்து And செயல்பட the வேண்டும். organs need one another for proper functioning. அதே போல ஒரு சரீரம் சரியாக செயல்பட அவயவங்கள் ஒன்றோடு ஒன்று கூட ஒத்துழைக்க வேண்டும். Without unity inside the organs, nothing is going to function. அவயவங்களுக்குள்ளாக ஒற்றுமை இல்லாமல் எந்த சரீரமுமே ஒழுங்காக செயல்பட முடியாது. Just imagine after the service, இந்த ஆராதனைக்கு பின்பாக your left leg says, I am going out.
உங்களுடைய இடது கால் சொல்லுகிறது நான் வெளியே போறேன் அப்படின்னு. And your right leg says, I'm going to the stage. ஆனா வலது கால் சொல்லுது நான் மேடைக்கு போறேன் அப்படின்னு. How will you walk? எப்படி நீங்க நடப்பீங்க? Did you imagine like that? இத கற்பனை செஞ்சு பார்த்திருக்கீங்களா? We have two legs. நமக்கு ரெண்டு கால் இருக்கு. One leg says, quickly get out. ஒரு கால் சொல்லுது வேகமா வெளியே போலாம். And the other leg says, quickly on the stage. ஆனா இன்னொரு கால் சொல்லுது வேகமா இல்ல மேடைக்கு போலாம். You know, if this happens in an airplane, for example, இது ஒரு விமானத்துல நடந்துன்னு வெச்சுக்கங்க. the airplane will be torn apart. விமானம் ரெண்டாக பிளந்து விடும். Because one engine is pulling forward and the other engine pulling backwards. ஏன்னா அங்க இருக்கிற ஒரு இன்ஜின் வந்து முன்னாடி இழுக்கும், ஒரு இன்ஜின் பின்னாடி இழுக்கும். This is how one of the major air disasters really happened. உண்மையாகவே இப்படி ஒரு பெரிய ஆகாய விமானத்தினுடைய ஒரு பெரிய விபத்து நடந்தது. You know, when you are the organ of God in the kingdom of Jesus, ஆண்டவருடைய ராஜ்யத்தில் நீங்க ஒரு அவயவமா இருப்பீர்கள் என்று சொன்னா, your talents and your giftings have been given by God. தேவனால் கொடுக்கப்பட்ட உங்களுடைய வரங்களும் தாளந்துகளும், And God has placed you there where you can serve him and his purposes best in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே மிகச் சிறப்பாக தேவனுடைய நோக்கங்களுக்கு நீங்க எந்த இடத்தில் இருந்தா நீங்க சரியாக இருப்பீர்கள் என்று சொல்லி தேவன் நியமித்து வைத்திருக்கிறார். Jesus says, this is my church. கர்த்தர் சொல்லுகிறார் இது என்னுடைய சபை. Jesus says, I build my church. கர்த்தர் சொன்னார் என் சபையை நான் கட்டுவேன். And I am building with people whom I have chosen. அதேபோல நான் தெரிந்து கொண்ட ஜனங்கள் மூலமாக என்னுடைய சபையை நான் கட்டுகிறேன். I will keep the stone in this building where it belongs to. எந்த இடத்திலே இந்த கல் சரியாக இருக்குமோ அந்த இடத்திற்கு அந்த கல்லை நான் வைக்கிறேன். I am the chief cornerstone of the building. இந்த முழு கட்டடத்தினுடைய மூலைக்கல்லாய் நான் இருக்கிறேன். But I have to keep the stones in the proper place so that they can function properly. ஆனால் இந்த கல் எந்த இடத்துல வைத்தால் எல்லாம் சரியாக செயல்படுமோ அந்த இடத்துல அந்த கல்லை வைத்திருக்கிறேன். And some of the most important stones will be totally hidden. Do you know this? அதேபோல அந்த முழு கட்டடத்திலும் மிக முக்கியமான கல் எப்பொழுதுமே மறைந்திருக்கும். உங்களுக்கு தெரியுமா? The cornerstone will be totally hidden. மூலைக்கல் எப்பொழுதுமே மறைந்திருக்கும். Some of the best organs in our body are totally hidden. நம்முடைய சரீரத்தில் இருக்கிறதான மிக முக்கியமான உறுப்புகள் அவைகள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்றன. You know, I really like what Dr. Martin Luther said. மார்ட்டின் லூத்தர் சொன்னதான ஒரு காரியம் எனக்கு He மிகவும் says, when I come to heaven one day, நான் ஒரு நாள் பரலோகத்துக்கு வரும்பொழுது I will be totally surprised. நான் முற்றிலும் ஆச்சரியத்துக்குள்ளாவேன். People whom I expected to be there are not there. அங்கே இருப்பார்கள் என்று எதிர்பார்த்த ஜனங்கள் அங்கே இருக்க மாட்டார்கள். People whom I did not expect, they are sitting there. நான் எதிர்பார்க்காத ஜனங்கள் அங்கே உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். And I will be totally astonished that God brought me there. நானே பரலோகத்துக்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லி என்னை குறித்து நானே ஆச்சரியப்படுவேன். I will tell you, heaven is going to have a big surprise one day. பரலோகம் ஒரு நாள் உங்களுக்கு பெரிய ஆச்சரியத்தை வைத்திருக்கும் என்று நான் உங்களுக்கு Maybe சொல்கிறேன். some people we do not know now. ஒருவேளை ஒரு சிலர் இப்பொழுது நமக்கு தெரியாது. Maybe they're sitting in some corner and praying for this church. ஒருவேளை ஏதோ ஒரு மூலையில உட்கார்ந்து கொண்டு இந்த சபைக்காக ஜெபித்துக் Maybe கொண்டிருப்பார்கள். they're praying early in the morning for this church and the kingdom of Jesus. ஒருவேளை அதிகாலை நேரத்திலே எழும்பி இந்த சபைக்காக ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள். Maybe no one appreciated them till now. ஒருவேளை இதுவரைக்கும் யாருமே போய் அவர்களை பாராட்டி இருக்க மாட்டார்கள். Maybe no one took notice of them. ஒருவேளை அப்படிப்பட்ட ஜனங்களை யாரும் இதுவரைக்கும் கண்டு கொண்டிருந்திருக்கவே But மாட்டார்கள். God says, I have taken note of my child. ஆனால் கர்த்தர் சொல்கிறார் என் பிள்ளையே நான் கண்ணோக்கி பார்த்து And கொண்டிருக்கிறேன். I will reward you in my own time accordingly. ஒரு நாள் என்னுடைய நேரத்திலே உனக்கு நான் பிரதிபலன் அளிப்பேன். I will lift you up in the place where it should happen one day. ஒரு நாள் ஏற்ற காலத்திலே நேரம் வரும்பொழுது உன்னை நான் But உயர்த்துவேன். until such time you have to be quiet. ஆனா அப்படிப்பட்ட நேரம் வரைக்கும் நீர் அமைதியா இருக்க வேண்டும். And being quiet is not so easy. அதே போல நாம் அமைதியா இருப்பதும் அது மிக எளிதான காரியம் அல்ல. Even in ministries in the church of Jesus, you cannot produce a ministry. சபையின் ஊழியத்திலே கூட நீங்கள் ஒரு ஊழியத்தை நீங்களாக ஆரம்பித்து You கட்ட can say, முடியாது. oh, I am the greatest apostle now. நான் இப்பொழுது மிகப்பெரிய அப்போஸ்தலன் என்று சொல்லிக் கொள்ள You know, முடியாது. some people print visiting cards and say, apostle so and so. ஒரு சிலர் தங்களுக்கு விசிட்டிங் கார்டு அடித்துக் கொண்டு அப்போஸ்தலன் என்று தங்களுடைய பெயரை அச்சடித்துக் கொள்வார்கள். One man came to me and said, I am the apostle. ஒரு நபர் என்னிடத்துல வந்து சொன்னார் நான் ஒரு அப்போஸ்தலன். And I said, how many churches did you plant? நான் கேட்டேன் எத்தனை சபைகளை நீங்க ஸ்தாபித்திருக்கிறீங்க? He said, none till now. இதுவரைக்கும் ஒரு சபையும் ஸ்தாபித்ததில்லை. This is only prophecy of the future. இது வந்து எதிர்காலத்தை குறித்து இது ஒரு தீர்க்க தரிசனம். I said, you don't need a visiting card, first of all. நான் சொன்னேன் உங்களுக்கு முதலாவது ஒரு விசிட்டிங் கார்டு தேவையில்லை. And if at all you want a visiting card, அப்படியே உங்களுக்கு ஒரு விசிட்டிங் கார்டு தேவை என்று சொன்னால் do it after you plant many churches. முதல்ல நீங்க அநேக சபைகளை ஸ்தாபித்த பின்பாக நீங்க விசிட்டிங் கார்டு அடிக்கலாம். And if you have planted many churches, அப்படியே நீங்க ஒருவேளை அநேக சபைகளை ஸ்தாபித்தா the whole world will say you're an apostle. முழு உலகமே உங்களை பார்த்து சொல்லும் நீங்க ஒரு அப்போஸ்தலன் என்று. You don't need an apostleship on a visiting card. நீங்க ஒரு அப்போஸ்தல பட்டத்தை ஒரு விசிட்டிங் கார்டில் அடித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் This இல்லை is என்று not சொன்னேன். going to be of help anyway. இது யாருக்குமே உதவி செய்யாது. Even ministries in the church of Jesus, ஊழியத்திலையும்
அன்றைய சபையிலும் கூட சரி, whether you are called to be an apostle or a shepherd, நீங்க ஒரு அப்போஸ்தலனாகவோ ஒரு மேய்ப்பனாகவோ or the teacher of the word of God, அல்லது தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறவராகவோ, or an evangelist or a prophet, ஒரு சுவிசேஷகனாகவோ ஒரு தீர்க்கதரிசியாகவோ, everything is given by God to the church. எல்லாமே தேவனால் சபைக்கு கொடுக்கப்பட்ட You ஊழியங்கள். go to Ephesians chapter 4. எபேசியரின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தை நீங்க You know, வாசித்து this is பார்த்தா, one of my favorite subjects. I don't want to go deeply into this. இது எனக்கு மிகவும் பிடித்த ஒரு பகுதி. ஆனால் இப்பொழுது அதனுடைய தகவல்களை நான் சொல்ல If I விரும்பவில்லை. go into that, you can be here till 12 o'clock in the night. நான் இப்பொழுது எபேசியர் 4ஆம் அதிகாரம் பிரசங்கித்தால் இரவு வரைக்கும் நீங்க இங்கே தான் இருக்க வேண்டும். But I don't want to do this now. This is a big temptation now. அது எனக்கு மிகப்பெரிய ஒரு சோதனையா But இருக்கிறது. you should know when you go to Ephesians chapter 4, ஆனால் எபேசியர் 4ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் செல்லும் பொழுது, it is God who gives the ministries. கர்த்தர் தாமே சபைக்கு ஊழியங்களை கொடுக்கிறவர். Apostles for foundations. அப்போஸ்தலர்கள் அஸ்திவாரங்களை போடும்படியாக, Prophets who listen to the word of God. தீர்க்கதரிசிகள் தேவனுடைய வார்த்தைகளை செவிசாய்க்கும்படியாக, Teachers who spend hours and hours with the word of God. போதகர்கள் தேவனுடைய வார்த்தையோடு கூட மணிக்கணக்காக நேரத்தை செலவிடும்படியாக, Evangelists who can attract people into the church of Jesus. சுவிசேஷகர்கள் தேவனுடைய பிள்ளைகளை சபைக்குள்ளாக அவர்கள் கொண்டு வரும்படியாக, Shepherds who are concerned about the sheep in the congregation. மேய்ப்பர்கள் சபையில் இருக்கிறதான ஆடுகளை கரிசனையோடு கவனிக்கும்படியாக. If a shepherd does not care for the sheep in the church, ஒரு மேய்ப்பன் சபையில் இருக்கிறதான ஒரு ஆட்டின் மேல கவனம் இல்லாமல் இருப்பான் என்று சொன்னால், I tell you, he can never call himself a shepherd. அவர் ஒருபோதும் தன்னை மேய்ப்பன் என்று அழைத்துக் கொள்ளவே முடியாது. Because a shepherd is very concerned about the sheep. ஒரு மேய்ப்பன் எப்பொழுதுமே ஆட்டை குறித்து மிக கவனமாயிருப்பான். Until you have this heart, you cannot call yourself a shepherd. இப்படிப்பட்ட ஒரு இருதயம் உங்களுக்கு இல்லை என்று சொன்னால் ஒருபோதும் நீங்கள் உங்களை மேய்ப்பன் என்று அழைத்துக் கொள்ள முடியாது. God already had in mind those who are going to go to battle. கர்த்தர் ஏற்கனவே யுத்தத்துக்கு யார் செல்ல வேண்டும் என்று முன்குறித்து வைத்திருந்தார். And so God says, Gideon, I have given this country, Midianites, into your hands. கர்த்தர் சொன்னார், இந்த மீதியானியரை உன்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். You can go now if you want. நீ விருப்பப்பட்டால் இப்பொழுது நீ போகலாம். But if you are fearful, ஆனா நீ பயப்பட்டாயானால் I will give you another sign. நான் இன்னொரு அடையாளத்தை உனக்கு கொடுக்கிறேன். I was meditating on this for a long time. இந்த காரியத்தை குறித்து மிக நீண்ட நேரமாக நான் தியானித்துக் கொண்டிருந்தேன். What a wonderful God we have. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தேவன் நமக்கு இருக்கிறார். God says, I have given the Midianites into your hands. கர்த்தர் சொன்னார், மீதியானியரை உன்னுடைய கையிலே ஒப்பு கொடுத்து விட்டேன். And everything is ready for you for the battle. எல்லாமே யுத்தத்திற்காக ஆயத்தமாக இருக்கிறது. And then he says, but if you're still afraid, ஆனால் நீ போக பயப்பட்டாயானால், and still I will give you another sign. இன்னொரு அடையாளத்தை கூட நான் உனக்கு You கொடுக்கிறேன். have to go with your servant to the camp of the Midianites. மீதியானுடைய பாளையத்துக்கு உன்னுடைய வேலைக்காரனை கூட்டிக் கொண்டு போ. You know, our God is a God of patience and love. நம்முடைய தேவன் பொறுமையும் அன்பும் நிறைந்த தேவனாய் Just like a இருக்கிறார். father loves his child, எப்படி ஒரு தகப்பன் தன் பிள்ளையை நேசிக்கிறாரோ, the way the father can be merciful to his own child, எப்படி ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறாரோ, God is such a merciful God. அதே போல நம்முடைய தேவனும் அப்படிப்பட்ட இரக்கமுள்ள தேவனாய் God இருக்கிறார். does not say, okay, I gave you a chance. கர்த்தர் சொல்லவில்லை, சரி உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து விட்டேன், You don't have a second chance. உனக்கு இரண்டாவது வாய்ப்பு கிடையாது. Either you do this or get out. ஒன்று இதை செய் அல்லது வெளியே போ. I will get another Gideon. நான் இன்னொரு கிதியோனை தெரிந்து There கொள்கிறேன். are so many people in the world. இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் எனக்கு இருக்கிறார்கள். If you're still going to doubt on me, இன்னும் என்னை குறித்து உனக்கு சந்தேகம் இருந்தா, after I told you I have given the Midianites into your hands, மீதியானீரை உன்னுடைய கரத்தில் கொடுத்து விட்டேன் என்று நான் சொல்லியும், if you still need another sign, இன்னொரு அடையாளம் உனக்கு வேண்டும் என்று சொன்னால், I don't want you in my kingdom anymore. Get out, get out. என்னுடைய ராஜ்யத்திலே நீ தேவையில்லை, வெளியே போ. Do you know our God is a God of the second chance and third chance and fourth chance and seventh chance and 20th chance? ஆனா உங்களுக்கு தெரியுமா, நம்முடைய தேவன் இரண்டாவது, மூன்றாவது, ஐந்தாவது, ஏழாவது, 10வது, 20வது வாய்ப்புகளின் தேவனாய் And இருக்கிறார். this is the reason why we are sitting in his presence this evening. இந்த காரணத்தினால் தான் இந்த மாலை வேளையிலும் அவருடைய பிரசன்னத்திலே நாம் அமர்ந்து Because கொண்டிருக்கிறோம். God gave us chances after chances in our lives. ஏனென்றால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே வாய்ப்புகளுக்கு மேலாக வாய்ப்புகளை கொடுத்ததினால் தான். Not that what we do is right, நாம் செய்த காரியங்கள் சரியா இருந்ததினால் அல்ல. but this heavenly Father says, I can understand you. ஆனா பரலோக தகப்பன் நம்மை பார்த்து, உன்னை நான் புரிந்து கொள்கிறேன் If என்று you are சொன்னதினால், still fearful, நீ இன்னும் பயப்பட்டாயானால் I will give you another chance. இன்னொரு வாய்ப்பை உனக்கு கொடுக்கிறேன். How many times we ran away from God? எத்தனை முறை நாம் தேவனை விட்டு ஓடி இருப்போம். How many times we have rebelled against God? எத்தனை முறை தேவனுக்கு முன்பாக நாம் முரட்டாட்டம் பண்ணி But இருப்போம். still our God was a faithful God. இருந்தாலும் நம்முடைய தேவன் உண்மை உள்ள தேவனாக Is it not இருந்தார். true? Is it not true? இது உண்மை இல்லையா? Our God is a faithful God. நம்முடைய தேவன் உண்மை உள்ள தேவனாக He இருக்கிறார். never changes. அவர் ஒருபோதும் மாறுவதில்லை. If he says, I am going to be with you till the end of your life, உன்னுடைய வாழ்க்கையின் முடிவு வரை இந்த உன்னோடு
உன்னோடு கூட இருப்பேன் என்று நான் God சொன்னால் will surely fulfill His promises. கர்த்தர் நிச்சயமாகவே தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். I will be with you and I will lead you. நான் உன்னோடு கூட இருந்து உன்னை I வழிநடத்துவேன். will never leave you nor forsake you. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை I கைவிடுவதும் have இல்லை. engraved you in the palms of my hand. என்னுடைய உள்ளங்கைகளிலே உன்னை வரைந்திருக்கிறேன். Everything I will do for you so that you come to the place of destiny in your life one day. உன்னுடைய வாழ்க்கையின் நோக்கத்திற்கு நீ ஒரு நாள் வந்து சேரும்படியாக உனக்கு தேவையான எல்லாவற்றையும் நான் செய்து I முடிப்பேன். saved you through my grace. என்னுடைய கிருபையினால் நான் உன்னை I am ரட்சித்தேன். carrying you through my grace. என்னுடைய கிருபையினால உன்னை நான் சுமந்து I கொண்டு will வந்தேன். carry you through my grace even in the future. என்னுடைய கிருபையினால எதிர்காலத்திலும் நான் உன்னை And சுமந்து this செல்வேன். crown of glory comes through you through my grace. Don't forget it. கிரீடத்தினால என்னுடைய கிருபையினால ஒரு நாள் மகிமையின் கிரீடமும் உனக்காக கொடுக்கப்பட Even your போகிறது. end is because of my grace. உன்னுடைய முடிவும் கூட என்னுடைய கிருபையினால் தான் Not உனக்கு கிடைக்க because of போகிறது. your activities. உன்னுடைய செயல்பாடுகளினால் அல்ல, Not because of your holiness. உன்னுடைய பரிசுத்தத்தினால் அல்ல, It is because of my holiness. என்னுடைய பரிசுத்தத்தினால் It is மாத்திரமே, because of my righteousness. என்னுடைய நீதியினால் மாத்திரமே I have done everything. உனக்காக எல்லாவற்றையும் நான் செய்து It முடித்திருக்கிறேன். is finished. எல்லாம் முடிந்தது, It is finished. எல்லாம் முடிந்தது I என்று have சொன்னார். done everything for you. உனக்காக எல்லாவற்றையும் நான் செய்து On the முடித்திருக்கிறேன். cross of Calvary, I bore all of your sins. கல்வாரி சிலுவையிலே உன்னுடைய எல்லா பாவங்களையும் நான் சுமந்து I தீர்த்திருக்கிறேன். did everything for you on the cross of Calvary. கல்வாரி சிலுவையிலே உனக்காக எல்லாவற்றையும் நான் செய்து And the முடித்திருக்கிறேன். best message of the world is the gospel of the Lord Jesus இந்த Christ. உலகத்தினுடைய மிக சிறப்பான செய்தி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் You நற்செய்தி. just need to come to Him நீங்கள் அவரிடத்தில் வர வேண்டும். and you do nothing. நீங்கள் எதையுமே செய்ய வேண்டிய அவசியம் You இல்லை. do nothing. நீங்கள் எதையுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. Just come to my presence. தேவ பிரசன்னத்துக்கு நீங்க வந்தால் போதும். Just say, Lord, take me into your hands today. ஆண்டவரே உம்முடைய கரத்தில் என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னால் போதும். Lord, I want to entrust you with my life this evening. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை உம்முடைய கரங்களிலே நம்பி ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்னால் போதும். I want to put my entire faith on you. ஆண்டவரே என்னுடைய முழு விசுவாசத்தை உம் மீது நான் வைக்கிறேன். Lord, you have to carry me. ஆண்டவரே நீர்தான் என்னை சுமந்து செல்ல வேண்டும். God brings these people to the waters right now. இப்பொழுது கர்த்தர் இந்த ஜனங்களை தண்ணீர் அண்டைக்கு கொண்டு வந்தார். You know why God did this? ஏன் கர்த்தர் இதை செய்தார் தெரியுமா? In spite of the physical thirst one may have, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு தாகத்தின் மத்தியில கூட whether he's got his eyes fixed on the enemies. அவனுடைய கண்களை அவன் எதிராளிகள் மீது பதித்திருக்கிறானா? You know, sometimes when you have physical needs, சில நேரத்துல உங்களுடைய வாழ்க்கையில சரீர தேவைகள் ஏற்படும் பொழுது our vision for the enemies of God is totally lost. எதிராளிகளுக்கான நம்முடைய தரிசனம் முற்றிலுமாக அற்று போய்விடும். Our vision for the kingdom of Jesus is totally lost. ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கான நம்முடைய தரிசனம் முற்றிலுமாக மறந்து போய்விடும். I don't care for lost people. உலகத்தில் அழிந்து போகிற ஜனங்களை பற்றி எனக்கு என்ன கவலை? I have my own physical needs now. இப்பொழுது எனக்கே சரீர தாகம் இருக்கிறது. I am hungry, I am thirsty. எனக்கு பசியா இருக்கிறது, எனக்கு தாகமா Who இருக்கிறது. cares about these enemies? இந்த எதிராளிகளை பற்றி இப்பொழுது யார் கவலைப்படுகிறார்கள்? As soon as they came to the water, அவர்கள் தண்ணீர் கண்டிக்கு வந்த உடனே only 300 were kneeling down and they were drinking. 300 பேர் மாத்திரமே முழங்கால் படியிட்டு, And they were lapping like a dog. அவர் 300 பேர் மாத்திரமே தண்ணீரை அள்ளி குடித்தார்கள். One of the commentaries I read 2 days ago, 2 நாட்களுக்கு முன்பாக நான் படித்த ஒரு விளக்க உரையிலே it has given a meaning for this word talak, that means licking. டாலக் அப்படிங்கிறதான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்றால் தண்ணீரை நக்கி குடித்தல். And this professor says the sound of the dog must be heard. It is in this word. அவங்க அந்த தண்ணீரை குடிக்கும் பொழுது நாய் தண்ணீரை எப்படி ஒரு நக்கி குடிக்குமோ அந்த சத்தத்தை போல அந்த சத்தம் வந்தது. Like that, yeah? Approximately. I don't know. I was never a dog in my life. நான் ஒரு நாயாக இருந்ததில்லை, அதனால அந்த சத்தம் சரியாக எனக்கு சொல்ல தெரியவில்லை. I am trying to make it for you. உங்களுக்காக சொல்ல நான் முயற்சி பண்ணுகிறேன். And Gideon was watching now. கிதியோன் அதை பார்த்து கொண்டே God இருந்தார். is watching now. கர்த்தர் பார்த்து கொண்டிருந்தார். Hey, these 300 people are the right ones. இந்த 300 பேர் தான் உனக்கு சரியான ஆட்கள். All the others, மற்றவர்கள் எல்லாம் all are falling into the water. எல்லாம் முழங்கால் ஊன்றி தரையிலே குனிந்து They are just sipping now. அப்படி கீழே குனிந்து தண்ணீரை குடித்தார்கள். Who cares about the enemies? எதிராளியை பற்றி இப்ப நமக்கு என்ன கவலை? You know, my physical need is important. இப்பொழுது எனக்கு சரீரத்திலே தாகம் இருக்கிறது. You know why Amalekites were called Amalekites? அமலேக்கியர்கள் ஏன் அமலேக்கியர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் தெரியுமா? They were the descendants of Esau. அவர்கள் ஏசாவுடைய சந்ததி. This fellow was hungry one day. இந்த ஏசா ஒரு நாள் பசியா இருந்தான். And because of his physical hunger, அவனுடைய சரீர பசியினாலே he sold his entire inheritance to Jacob on that day. தன்னுடைய முழு சுதந்திரத்தையும் ஒரு நாள் அவன் யாக்கோபுக்கு விற்று போட்டான். You know, he was very short-sighted.
அவனுடைய பார்வை மிகவும் குறுகின பார்வை. Sometimes we can also behave like this. சில நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில கூட இப்படி நாம் நடந்து கொள்ள For முடியும். the immediate benefit we have in our lives, இப்போ எனக்கு இது தேவை என்று சொல்லுகிறபடினாலே, because of some physical hunger we have, அந்த நேரத்துல நமக்கு இருக்கிற ஏதோ சரீர தாகத்தினால we will say, I will sell away my inheritance. என்னுடைய சுதந்திரத்தை நான் விற்று போடுகிறேன். I don't care what God has in plan for me. ஆண்டவர் எதிர்காலத்தில் எனக்கு என்ன திட்டம் வைத்திருந்தால் என்ன, Whatever He wants to do, I don't care. ஆண்டவர் எனக்கு என்ன வைத்திருந்தால் எனக்கு என்ன கவலை இல்லை. This is going to be important. இப்போ எனக்கு இது அவசியம், So I am going to take it. அதனால இதை நான் எடுத்துக்கொள்ள போகிறேன். And this is the reason why the Amalekites are a picture of the flesh in the Bible. அதனால தான் அமலேக்கியர்கள் மாம்சத்திற்கு வேதத்திலே அடையாளமாய் When the இருக்கிறார்கள். Israelites were fighting against the Amalekites இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு நாள் அமலேக்கியர்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்த பொழுது in a place called Rephidim, ரெஃபீதீம் என்கிறதான இடத்திலே Moses went up to the mountain of God மோசே பர்வதத்திலே மேலே ஏறி போய் and he began to pray right now, அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான், so that the Amalekites may be destroyed. அமலேக்கியர்கள் அந்த நாளிலே யுத்தத்திலே தோற்கும்படியாக. You know, this is the strategy, physical, spiritual strategy even today. இன்றைக்கும் ஆவிக்குரிய வழிமுறை இதுதான். If you want to get rid of the physical thirst and hunger that you may have in your life, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான மாம்சத்திற்குரிய பசியையும் தாகத்தையும் உங்களுடைய வாழ்க்கை விட்டு நீங்கள் விட்டொழிக்க வேண்டும் என்று நினைத்தால், when it is destructing your vision for Christ, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்காக உங்களுடைய தரிசனத்தை அது அழித்துக் கொண்டிருக்கும் பொழுது, when it is taking your eyes away from the enemies of God, கர்த்தருடைய எதிராளிகளிடமிருந்து உங்களுடைய கண்களை திசை திருப்பும் பொழுது, the only thing you can do is go up to the mountain of God. நீங்க செய்ய வேண்டிய காரியமெல்லாம் தேவ பர்வதத்திலே ஏறி போக வேண்டியது. And when you go up to the mountain of God, நீங்கள் தேவனுடைய மலையில் ஏறி போகும் பொழுது, in the valley God began to destroy the Amalekites. பள்ளத்தாக்கிலே தேவன் அமலேக்கியர்களை தோற்கடிப்பார். My dear brothers and sisters, I want to come to a close this evening. கருமையான சகோதர சகோதரிகளே, இந்த மாலை வேளையிலே நான் முடிக்க விரும்புகிறேன். If you are going to be a pillar in the house of God, நீங்கள் தேவனுடைய வீட்டிலே ஒரு தூணாக இருக்க விரும்பினால், God says, I have placed you there where you should be. கர்த்தர் சொல்கிறார், நீ எந்த இடத்தில் இருக்க வேண்டுமோ அந்த இடத்திலே நான் உன்னை And வைத்திருக்கிறேன். I am going to test you. நான் உன்னை பரீட்சித்து பார்ப்பேன். And without testing, there's going to be no place in the kingdom. உன்னை பரீட்சிக்காமல் தேவனுடைய ராஜ்யத்திலே உனக்கு எந்த இடமும் இருக்காது. You know, we would like to get our degrees even without exams. சில நேரத்துல நம்ம பரீட்சை எழுதாமலேயே நமக்கு பட்டம் கிடைத்து விட்டால் நன்றாக இருக்கும் என்று நினைப்போம். You know, some people think like that. ஒரு சிலர் இப்படி நினைப்பார்கள், Why write exams? எதுக்கு போய் நம்ம தேர்வு எழுதிட்டு இருக்கணும்? If I can get my degree now, எனக்கு இப்பொழுதே என்னுடைய பட்டத்தை கொடுத்து விட்டால் why spend all my years in study? எதுக்காக போய் இத்தனை வருடங்கள் செலவழித்து படிக்க வேண்டும்? Even in the spiritual world, it is like this. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட அப்படித்தான். We don't want to be trained. பயிற்றுவிக்கப்பட விரும்ப மாட்டோம். We do not want to wait for our times. நம்முடைய நேரத்துக்காக காத்திருக்க விரும்ப மாட்டோம். Why is my time not coming? ஏன் என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை? Why is God not using me? ஏன் தேவன் இன்னும் என்னை Why பயன்படுத்தவில்லை? is God using him and him and him, her? ஏன் தேவன் அவரை அந்த பெண்ணை பயன்படுத்துகிறார்? Oh, she came only yesterday. அந்த பெண் நேற்று தானே Oh, வந்தார்கள். she came only before 1 year. ஒரு வருஷத்துக்கு முன்பாக தானே வந்தார்கள். She's got this place. அவங்களுக்கு இந்த இடம் கிடைச்சிருச்சு. You know, God is merciful to those to whom He wants to be merciful. That's தேவன் all. யாருக்கு இரக்கமுள்ளவராய் இருக்க விரும்புகிறாரோ அவர்களுக்கு இரக்கமுள்ளவராய் That இருக்கிறார். is never in our hands. இது நம்முடைய கரத்திலே இருக்கிற காரியமே அல்ல. You know, once my pastor in Germany told like this. ஒரு நாள் ஜெர்மன் தேசத்தில் இருக்கிற என்னுடைய போதகர் இப்படி சொன்னார். You know, I do not know what you do. நீ என்ன He's செய்கிறாயோ? talking to me now. ஒரு நாள் என்னை பார்த்து சொன்னார், நீ என்ன செய்கிறாயோ எனக்கு தெரியாது. But you go and invite such big people. ஆனா நீ போய் பெரிய நபர்கள் எல்லாம் அழைத்து விடுகிறாய். Everyone who is known in the kingdom of Jesus. ஆண்டவருடைய ராஜ்யத்தில் பிரபலமானவர்கள் எல்லாரையுமே நீ அழைத்து விடுகிறாய். And everyone says, yes, I am coming. நீ கூப்பிட்டா எல்லாருமே உடனே வந்து விடுகிறார்கள். What are you doing? He's asked me. நீ என்ன செய்கிறாய் அப்படி என்று கேட்டார். He's a very good friend of mine. எனக்கு மிகவும் நல்ல நண்பர் அவர். And very often we laugh together. அடிக்கடியாக நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நாங்க நகைச்சுவையாக பேசி சிரிப்போம். I said, hey, Gideon, what are you doing? அவர் சொன்னார், கிடியோன், நீ அப்படி என்ன செய்கிறாய்? You do something and then everyone comes to you. நீ ஏதோ ஒன்று செய்கிறாய், உன்னை ஜனங்கள் உன்னிடத்தில் வந்து விடுகிறார்கள். I said, I do nothing. நான் சொன்னேன், நான் எதுவுமே செய்யறதில்லை. I tell them, will you please come for a meeting or to a conference or to some conference? நான் போய் ஊழியக்காரர்களை பார்த்து சொல்வேன், இந்த பெரிய கருத்தரங்குக்கு கூட்டத்திற்கு பேச வருகிறீர்களா என்று கேட்பேன். அவ்வளவுதான். We will not pay you. நாங்க உங்களுக்கு எந்த காணிக்கையும் கொடுக்க We மாட்டோம். will just pay only air travel, nothing else. உங்களுக்கு விமான டிக்கெட்டுக்கு மாத்திரம் நாங்க பணம் கொடுப்போம், வேற எதுவும் கொடுக்க மாட்டோம் என்று If சொல்லுவோம். possible, we pay for the air ticket. முடிந்தால் உங்களுக்கு விமான டிக்கெட்டுக்கு பணம் கொடுப்போம் என்று Nothing சொல்லுவோம். else we will pay.
அதற்கு மேல எங்களால எதுவும் கொடுக்க முடியாது என்று And சொல்வேன். almost everyone I invited came to India. ஆனால் நான் அழைத்த எல்லாருமே இந்தியாவுக்கு வந்திருக்கிறார்கள். Everyone. No one said no till now. எல்லோருமே இந்தியாவுக்கு வந்திருக்கிறார்கள். இதுவரைக்கும் யாருமே எனக்கு இல்லை என்று சொன்னதில்லை. I said, I have no magic. நான் சொன்னேன், என்னிடத்தில் எந்த மாயாஜாலமும் இல்லை. I just go and talk to people, that's all. நான் போய் ஜனங்களிடத்துல பேசுவேன், அவ்வளவுதான். God is graceful to those to whom he wants to be graceful. ஆண்டவர் யாரிடத்தில் இரக்கமுள்ளவராய் இருக்க சித்தமாய் இருக்கிறாரோ அவரிடத்தில் இரக்கமாய் இருக்கிறார். You cannot change the plans of God. தேவனுடைய திட்டங்களை நீங்க மாற்ற முடியாது. You cannot say, I want to be there now. நான் அங்கே இருக்க விரும்புகிறேன் என்று நீங்க சொல்ல முடியாது. Yes, God will take note of that. ஆம், தேவன் உங்களுடைய விருப்பத்தை பார்க்கிறார். In his appointed time he will bring you there. ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு வருவார். In the meantime you will see, he will test you. ஆனா இடைப்பட்ட காலத்திலே தேவன் உங்களை சோதித்து பார்ப்பார் என்பதை நீங்க அறிந்திருக்க வேண்டும். What about your walk with God? தேவனோடு கூட நீங்க நடக்கிற நடையை பற்றி என்ன? What about your meditation and the prayer? தேவனுடைய வார்த்தையை தியானிப்பது, ஜெபத்தை பற்றி என்ன? What about your readiness to help other people? மற்றவர்களுக்கு உதவி செய்கிற அந்த உதவிக்கரம் நீட்டுகிறதை பற்றி என்ன? What about looking after the sheep that God has entrusted into your hands now? கர்த்தர் இப்பொழுது உங்களுடைய கரங்களிலே கொடுத்திருக்கிற ஆடுகளை பற்றி நீங்க கவலைப்படுகிறீர்களா? If God has given you 30 sheep now, கர்த்தர் இப்பொழுது உங்களுக்கு 30 ஆடுகளை கொடுத்திருப்பார் என்றால், if you don't never care about the sheep, நீங்க இந்த ஆடுகளை கவனிக்கவே இல்லை என்று and சொன்னால், then you go and say, Lord, I need 3,000 people, அதுக்கப்புறம் ஆண்டவரிடத்துல போய், ஆண்டவரே எனக்கு 3000 பேரை தாரும் என்று சொன்னால், you know, God will say, ஆண்டவர் சொல்லுவார், உனக்கு எதுக்குடா 3000? That's what you'll ask. உனக்கு எதுக்கு? Yeah, you cannot take care even for 30. இந்த 30 பேரையும் உன்னால் கவனிக்க முடியவில்லை. This 30 is dying already. இந்த 30 ஏற்கனவே செத்து கொண்டிருக்கிறது. And why should you need 3,000? எதற்காக உனக்கு போய் 3000 பேர் வேண்டும்? You know, life in the ministry, I'll tell you, ஊழியத்திலும் சரி, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, it is a life of sleeplessness. இது ஊழியத்திலே தூக்கமில்லாத ஒரு வாழ்க்கை. It is a life of hard labor. இது மிக கடினமான உழைக்கக்கூடிய ஒரு வேலை. Sometimes you have to go through hunger and thirst. சில நேரத்துல ஊழியத்துல பசியின் வழியாக, தாகத்தின் வழியாய் கடந்து செல்ல வேண்டும். Sometimes even here I see co-workers. சில நேரத்துல சில உடன் ஊழியர்களை நான் பார்க்கிறேன். Night 1 o'clock, 2 o'clock, they still working without supper. இரவு ஒரு மணி 2 மணி வரைக்கும் கூட இரவு உணவு இல்லாமல் வேலை செய்து கொண்டிருப்பார்கள். Because no one asked them, have you eaten already? No one asks. யாரும் போய் நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு கூட கேட்டிருக்க மாட்டாங்க. But if you're a shepherd, ஆனா நீங்க ஒரு மேய்ப்பனாய் இருந்தால், you have to take care of your sheep. உங்களுடைய ஆடுகளை நீங்கள் கவனிக்க வேண்டும். Because God says, they are my sheep and I have entrusted them into your hands. ஆண்டவர் சொல்லுவார், இவைகள் என்னுடைய ஆடுகளை உன்னுடைய கரங்களிலே நம்பி ஒப்பி கொடுத்திருக்கிறேன். Because I trusted you, I gave them into your hands. நான் உன்னை நம்பினபடியினாலே இந்த ஆடுகளை உன்னுடைய கரத்திலே கொடுத்திருக்கிறேன். And if you don't do my job, நீ என்னுடைய வேலையை ஒழுங்காக செய்யாவிட்டால், you are unfit to be there. இந்த வேலைக்கு நீ தகுதி இல்லாத நபர். I want to come to a close now. இப்பொழுது நான் முடிக்க விரும்புகிறேன். The army of God will be a tested army. தேவனுடைய சேனையானது நிச்சயமாகவே சோதிக்கப்பட்ட ஒரு சேனையாயிருக்கும். That still has its eyes focusing on the enemies. எப்பொழுதுமே எதிராளியின் மீது தன்னுடைய கண்களை பதிய வைத்ததான ஒரு சேனையாயிருக்கும். The army of God is always a vigilant army. தேவனுடைய சேனையானது எப்பொழுதுமே கருத்துள்ள, துடிப்புள்ள ஒரு சேனையாயிருக்கும். Yes, there may be physical needs. ஒருவேளை அவருடைய வாழ்க்கையில சரீர தேவைகள் இருக்கலாம். But still your eyes are fixed on the enemies of God. இருந்தாலும் தேவனுடைய சத்துருக்கள் மீது உங்களுடைய கண்கள் பதிக்கப்பட்டவைகளாயிருக்கும். I want every eyes to be closed. எல்லாரும் உங்களுடைய கண்களை மூடும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். As we come to a close this evening, இந்த மாலை வேளையிலே நாம் முடிக்கும்போது, I do not know what you are going through. இந்த நாளில் எப்படிப்பட்ட சூழ்நிலை வழியா நீங்கள் கடந்து Maybe God is speaking to you tonight. ஒருவேளை கர்த்தர் இந்த மாலை வேளையில் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கலாம். Maybe you say, yes Lord, call me to your ministry. ஒருவேளை நீங்க கேட்டு கொண்டிருக்கலாம், ஆண்டவரே ஊழியத்திற்கு என்னையும் அழையும். Lord, I need to come and work for you. ஆண்டவரே உமக்காக நானும் வேலை செய்ய விரும்புகிறேன். Everyone in the church of Jesus is a called person. தேவனுடைய சபையில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களும் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் தான். Our ministries may differ. ஒருவேளை நம்முடைய ஊழியங்கள் வித்தியாசப்படலாம். But everyone is a called person. ஆனா எல்லாருமே தேவனுடைய சமூகத்தில் அழைக்கப்பட்டவர்கள் தான். But are you fulfilling the calling of God in your life? ஆனால் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததான அழைப்பை நீங்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறீர்களா? Are you really fulfilling the calling of God? கர்த்தருடைய வாழ்க்கையின் மீது வைத்திருக்கிறதான அழைப்பை உண்மையாகவே நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறீர்களா? God has given you 30 or 50 people. கர்த்தருடைய கரங்களில் 30 பேரை 50 பேரை கொடுத்திருப்பார் என்று சொன்னார். Or maybe God has given you 6 or 10 people. ஒருவேளை கர்த்தர் உங்க கரங்களில் 6 பேரை 10 பேரை கொடுத்திருப்பார் என்று சொன்னார். Do you really care for them? உண்மையாகவே அவளை குறித்து நீங்க கரிசனை உள்ளவர்களாய் இருக்கிறீர்களா? Do you really care for them? உண்மையாகவே அவளை குறித்து நீங்கள்
கவலை உள்ளவர்களாய் இருக்கிறீர்களா? And as you care for these people, நீங்கள் இந்த ஜனங்களை குறித்து கவலை உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது God will say, I can trust you now. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்வார், இப்பொழுது நான் உன்னை நம்ப முடியும். And I will give you a greater congregation. உனக்கு இன்னும் ஒரு பெரிய சபையை தருவேன். Because you are concerned about this little flock. இந்த சிறு மந்தையை குறித்து நீ கவலை உள்ளவராய் இருக்கிறபடியால் I will give you a greater flock. நான் உனக்கு ஒரு பெரிய மந்தையை கொடுப்பேன். Because I want you to trust me and take care of my sheep. ஏனென்றால் நீ என்னை நம்பி என்னுடைய ஆடுகளை பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். Maybe God is speaking it tonight. ஒருவேளை கர்த்தர் இந்த மாலை வேளையில் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கலாம். Maybe God says, I am testing you. I am testing you. கர்த்தர் ஒருவேளை உங்களை பார்த்து சொல்லலாம், இப்பொழுது நான் உன்னை சோதித்து பார்த்து கொண்டிருக்கிறேன், சோதித்து பார்த்து Because I கொண்டிருக்கிறேன். have greater plans and greater உனக்காக பெரிய திட்டங்களையும் உனக்காக பெரிய முன்னுரிமைகளை நான் வைத்திருக்கிறபடினாலே, I have greater purposes for your life. உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக பெரிய நோக்கங்களை நான் But வைத்திருக்கிறபடினாலே, before crossing through these waters, you never come to the shore. ஆனால் இந்த அலைகளின் வழியாக வராமல் ஒருபோதும் நீ பெரிய இடத்திற்கு வந்து சேர முடியாது. Maybe you are in a similar situation ஒருவேளை இதே போன்றதான ஒரு சூழ்நிலையில நீங்க இருக்கலாம். where you say, yes, Pastor, I need prayers now. ஆமா பாஸ்டர், நான் இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கிறேன். If this is your prayer, will you please put up your hands and we want to pray for இது you. உங்களுடைய ஜெபமா இருக்கும் என்று சொன்னால் தயவு செய்து உங்களுடைய கரங்களை உயர்த்த முடியுமா? உங்களுக்காக நாங்கள் We ஜெபிக்க want to really விரும்புகிறோம். pray for you tonight. உங்களுக்காக உண்மையாக இந்த மாலை வேளையில நாங்கள் ஜெபிக்க That விரும்புகிறோம். God really listens to your prayers this evening. கர்த்தர் உண்மையாக இந்த மாலை வேளையில உங்களுடைய ஜெபங்களை கேட்கும்படியாக I will tell you just one thing. உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். Just wait on the Lord, கர்த்தருக்காக காத்திருங்கள். and the Lord whom you are waiting for will suddenly appear. நீங்கள் காத்திருக்கிற தேவன் சீக்கிரமாக உங்களுக்கு வெளிப்படுவார். He will suddenly appear. அவர் திடீரென்று உங்களுக்கு வெளிப்படுவார். But you have to keep on waiting. ஆனால் நீங்கள் தொடர்ந்து காத்திருக்க You வேண்டும். say, yes, Lord, I will keep on waiting for you. ஆண்டவரே, உமக்காக நான் தொடர்ந்து காத்திருப்பேன். I will keep on waiting for your நான் time. உமக்காக தொடர்ந்து உம்முடைய நேரத்திற்காக காத்திருப்பேன். Thank you for this time of testing. ஆண்டவரே, என்னை பரீட்சித்து பார்க்கிறதான இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி. I want to be a part of your plans and your purposes. ஆண்டவரே, உம்முடைய திட்டங்களுடைய நோக்கங்களுடைய ஒரு பகுதியாக நான் இருக்க விரும்புகிறேன். But I want to fulfill the plans that you have for my life. ஆனால் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக நீ வைத்திருக்கிறதான நோக்கத்தை நான் நிறைவேற்ற I விரும்புகிறேன். don't want to waste my life. ஆண்டவரே, என்னுடைய நேரத்தை வாழ்க்கையை நான் வீணடிக்க விரும்பவில்லை. I want to be a part of your plans. ஆண்டவரே, உம்முடைய திட்டங்களுடைய ஒரு பகுதியாக இருக்க விரும்புகிறேன். Lord, form me completely. ஆண்டவரே, நீரே என்னை முற்றிலுமாக வணைந்து கொள்ளும். Lord, keep on forming me. ஆண்டவரே, நீர் தொடர்ந்து என்னை உருவாக்கி கொண்டே இரும். Just keep on praying. தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருங்க. Father, I pray for every hands that are raised. பிதாவே, இந்த மாலை வேளை உயர்த்தப்பட்ட ஒவ்வொரு கரங்களுக்காக ஜெபிக்கிறேன். Lord, you know the cry of their hearts this evening. ஆண்டவரே, இந்த மாலை வேளை இருதயத்தினுடைய கதறலை நீர் அறிந்திருக்கிறீர். Lord, you know what they are going through right now. ஆண்டவரே, கடந்து செல்கிறதான பாதை என்னது என்று நீர் அறிந்திருக்கிறீர். But I pray that you really come and encourage them right now. ஆண்டவரே, நீர் தாமே கடந்து வந்து அவர்களை வல்லமையாக உற்சாகப்படுத்தும்படியா நான் ஜெபிக்கிறேன். That is say, yes, I know the ways you are going through. ஆண்டவரே, நீர் செல்கிறதான பாதையை நான் நன்றாக அறிந்திருக்கிறேன் என்று அவர்களை பார்த்து சொல்லும். But still, wait, your time is coming. இருந்தாலும் காத்திரு உன்னுடைய நேரம் வந்து கொண்டிருக்கிறது. Your time is coming. உன்னுடைய நேரம் வந்து கொண்டிருக்கிறது. Take care of the ministries that I have given you now. ஏற்கனவே உன்னுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கப்பட்டதான ஊழியத்தை பொறுப்பெடுத்துக்கொள். Do it properly right now. இந்த ஊழியத்தை நீ சரியாக நிறைவேற்று. And then I will take you to a greater ministry. அப்பொழுது ஒரு நாள் இன்னும் பெரிய ஊழியத்திற்கு நேராக உன்னை அழைத்துச் செல்வேன். I will take you to a greater ministry. ஒரு நாள் இன்னும் பெரிய ஊழியத்துக்கு நேராக உன்னை அழைத்துச் செல்வேன். Lord, I pray that you bless these people. கர்த்தாவே, இந்த ஜனங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படி நான் I ஜெபிக்கிறேன். pray for everyone who is here tonight. ஆண்டவரே, இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். Lord, I pray that you go with them tonight. கர்த்தாவே, நீர் தாம் இந்த மாலை வேளையில் அவளோடு கூட கடந்து செல்லும்படி I நான் pray that you ஜெபிக்கிறேன். really keep on talking to them. ஆண்டவரே, அவளோடு கூட நீர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கும்படி ஜெபிக்கிறேன். Lord, I pray that your presence fills the houses this evening. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் தாம் இந்த மாலை வேளையிலுடைய வீடுகளை நிரப்பும்படி நான் I ஜெபிக்கிறேன். pray that you come into the houses this evening. ஆண்டவரே, நீர் தாம் அவருடைய வீடுகளுக்குள்ளாக இந்த நாளிலே பிரவேசிக்கும்படி Let நான் your ஜெபிக்கிறேன். presence fill the rooms and the cottages and their houses right now. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னமானது அவருடைய வீடுகளையும் அவருடைய வீட்டில் ஒவ்வொரு அறைகளையும் நிரப்பும்படி நான் Let ஜெபிக்கிறேன். your presence keep on speaking to them. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னமானது தொடர்ந்து அவளோடு கூட பேசிக் கொண்டிருக்கும்படி I நான் pray ஜெபிக்கிறேன். let your plans be fulfilled in their lives. ஆண்டவருடைய வாழ்க்கையில் உம்முடைய திட்டங்கள் நிறைவேற்றப்படும்படி நான் ஜெபிக்கிறேன். கூயவனே படைப்பின் காரணரே களிமண்ணால் என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுவே
களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுவே வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து கொள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுவே வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து கொள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுவே வேதத்தில் காணும் மாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுவே என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுவே வேதத்தில் காணும் மாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுவே என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுவே வீளை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே விலையில்லாமல் கிருபையால் உகந்ததாக்கிடுவே வீளை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே விலையில்லாமல் கிருபையால் உகந்ததாக்கிடுவே தடைகள் யாவும் நீக்கினை தம்மை போல் மாற்றிடுவே உடைத்து என்னை உந்தருக்கே உடைமையாக்கிடுவே தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுவே உடைத்து என்னை உந்தருக்கே உடைமையாக்கிடுவே. Father, I pray for everyone who's here tonight. பிதாவே, இந்த மாலை வேளையில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். Lord, I thank you for your wonderful word. கர்த்தாவே, உம்முடைய அற்புதமான வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. Lord, I thank you for your infallible, transforming, eternal word that you've given us in our lives. ஆண்டவரே, எங்களுடைய கரங்களில் நீர் கொடுத்திருக்கிறதான மாசில்லாத நித்தியமான எங்களை மறுரூபமாக்குறதான வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. Lord, let these words keep on speaking to us even this evening and throughout the day and throughout the days that come before us. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளான இந்த மாலை வேளையிலும் வரப்போகிறதான நாட்களிலும் தொடர்ந்து எங்களோடு கூட பேசிக்கொண்டே இருக்கும்படியா நான் செபிக்கிறேன். Let every one of us be thirsty for your presence, Lord. ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவருடைய பிரசன்னத்துக்கான தாகமுள்ளவர்களாய் இருக்கும்படி எங்களுக்கு உதவி செய்தருளும். Let this thirst really get hold of us, ஆண்டவரே, இந்த தாகமானது எங்களை பற்றி பிடிக்கும்படியா நான் செபிக்கிறேன். that we can get rid of our sleep even if it is necessary. ஆண்டவரே, தேவைப்படுகிற நாட்களிலும் எங்களுடைய தூக்கத்தை விட்டொழிக்க எங்களுக்கு உதவி செய்தருளும். Let it, if it is necessary, that we can get rid of our food or water and wait upon you. ஆண்டவரே, தேவைப்படுகிற நேரங்களிலே கூட ஆண்டவரே எங்களுடைய தண்ணீரையும் எங்களுடைய உணவையும் விட்டொழித்து உடைய சமூகத்திலே காத்திருக்க எங்களுக்கு உதவி Lord, செய்தருளும். I pray, let us really be people who wait for you with a passion in our hearts. கர்த்தாவே, எங்களுடைய இருதயங்களிலே வாஞ்சியோடு கூட உமக்காக காத்திருக்கிற ஜனங்களாய் எங்களை மாற்றும். I pray that you bless every one of us and make us a blessing to the nations of the world. ஆண்டவரே, இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றும். Let us join together and pray the prayer of Jesus for his disciples, taught his disciples. எல்லாரும் இணைந்து இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்ததான அந்த ஜெபத்தை ஜெபிப்போம். We will pray in Tamil, and those who are watching from other nations, you can pray in your own languages. இந்த நாளிலே தமிழிலே நாம் ஜெபிக்கலாம். மற்ற தேசங்களில் இருக்கிறவர்கள் தங்களுடைய சொந்த பாஷைகளிலே அந்த ஜெபத்தை ஜெபிக்கலாம். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும்.
ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். The Lord bless you and keep you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். The Lord make his face shine upon you and be gracious to you. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். The Lord turn his face towards you and give you his peace. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே Amen. God bless you. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Please don't go in bunches. தயவு செய்து குழுக்களாக சேர்ந்து போக வேண்டாம். எழுந்தொழுவோம்